ஓம் சாந்தி 12/6/2024 காலை முரளி. ஓம் சாந்தி. பாப் தாதா மதுபன். சிவத்தந்தையே பிரம்மா பாபா உடல்ல அவதரிச்சு நமக்கு இனிமையான ஞான முரளியை ஆசிரியராகி படிப்பிக்க வந்திருக்கிறாரு. இன்னைக்கு என்ன சொல்றாரு நம்ம கேட்கலாம். நம்மளாம் இறை மாணவர்கள். பாபா சொல்றாங்க, இனிமையான குழந்தைகளே, முதலில் பக்தியை யார் ஆரம்பித்து வைத்தாரோ அந்த ரதத்தில் தான் பாபா வருகின்றார் சொல்லி பாபா சொல்றாங்க. இப்போ பாருங்க, ஃபர்ஸ்ட் பக்தியை தொடங்கி வச்சதே பிரம்மா பாபா தானா. பாபா சொல்லிட்டாரு, அவர் தான் பூஜைக்குரியவராக இருந்தார். அவரே தான் பூஜாரி ஆனார். முதல்ல துவாபரயுகத்துல பக்தி ஆரம்பிச்சு சிவலிங்க வழிபாடு ஆரம்பிச்சு வச்சதே பிரம்மா பாபா தானா. அவருடைய அதான் அவர் கடைசி உடல்ல அந்த ரதத்துல லேக்ராஜ் அவர் பேர் இயற்பெயர், அவரோட உடல்ல இவர் அவதரிச்சு அவருக்கு பிரம்மான்னு பேர் வச்சு என்ன பண்றாரு. அவர் நமக்கு அந்த ரதத்துல தான் சிவபாபாவே வராரு. ஏன் அந்த ரதத்துல வராருன்னு கேள்வி கேட்கறாங்கல்ல எல்லாரும். அதுக்கு பாபா இன்னைக்கு கரெக்டா பதில் சொல்லிட்டாரு. யார் பக்தியை முதல்ல ஆரம்பிச்சு வச்சாங்களோ, என்னை யார் தேடினாங்களோ அவங்களோட உடல்ல தான் நான் வரேன்னு சொல்லி பாபா சொல்றாரு. அவர் நம்பர் 1 பூஜைக்குரியராக இருந்து பிறகு பூஜாரி ஆனார் சொல்லி பாபா சொல்றாங்க. அவர் தான் ஃபர்ஸ்ட் நம்பர் 1 பூஜைக்குரியவரா. கிருஷ்ணரா, ஸ்ரீகிருஷ்ணர் அவர் தான் முதல் கிருஷ்ணரு. சொர்க்கத்துல அவர் தான் பிறந்தாரு. அதுக்கப்புறம் அவர் தான் பூஜைக்குரியவரா லட்சுமி நாராயணனா இருந்தவர். அவரை தான் கடைசியா 2500 வருஷம் கழிச்சு துவாபரயுகத்துல இருந்து பூஜைக்குரிய நிறையிலேருந்து பூஜாரியா அவர் தான் ஆனாருன்னு சொல்லி சொல்றாரு. இந்த ரகசியத்தை அனைவருக்கும் தெளிவாக சொல்லுங்கள் சொல்லி சொல்றாரு பாபா. இப்ப நீங்க இந்த ரகசியத்தை தெளிவா சொல்லி புரிய வைங்க. நம்ம எப்படி கடவுள் வந்திருக்காரோ அடையாளம் கண்டுகிட்டோம் இல்லையா, அப்ப எல்லாருக்கும் புரிய வைங்கன்னு சொல்லி பாபா சொல்றாரு. கேள்வி: பாபா தன்னுடைய வாரிசு குழந்தைகளுக்கு என்ன ஆசி கொடுக்க வந்திருக்கிறார்? இப்ப பாபா வந்துட்டாரு. அவருடைய வாரிசு குழந்தைகள் நம்ம எல்லாம் பிரம்மா வாய் மூலமா பிறந்திருக்கிறவங்க, பிரம்மா குமாரிகள், பிரம்மா குமாரர்கள். அவங்களுக்கு என்ன ஆசி கொடுக்க பாபா வந்திருக்கிறார்? பதில்: பாபா சுகம் மற்றும் சாந்தி அன்பு கடலாக இருக்கின்றார். சுகம் கடலா இருக்கிறாரு, சாந்தி கடலா இருக்கிறாரு, அன்பு கடலா இருக்கிறாரு. இந்த அனைத்து பொக்கிஷங்களையும் அவர் உங்களுக்கு உயில் எழுதி கொடுக்கிறார் சொல்லி பாபா சொல்றாரு. இப்ப இந்த எல்லா பொக்கிஷத்தையும் பாபா நமக்கு உயில் எழுதி கொடுக்கிறாராம். சுகம், சாந்தி, அன்புலாம் நமக்கு உயில் எழுதி கொடுக்கிறார். நீங்கள் 21 பிறவிகள் வரை இதை அனுபவிங்கள். இந்த பொக்கிஷம் குறையவே குறையாது என்று உயில் எழுதி கொடுக்கிறார் சொல்லி பாபா சொல்றாரு. பாபா நமக்கு இந்த உயில் எழுதி கொடுத்துட்டாரு. 21 பிறவிக்கு இதெல்லாம் குறையவே குறையாதுன்னு சொல்லி இப்போவே நமக்கு உயில் எழுதி கொடுத்துட்டாரு பாபா. சிவபாபா பிரம்மா பாபா உடல்ல சொல்லிட்டாரு, 21 பிறவிக்கு இதெல்லாம் உங்களுக்கு குறையாது, அச்சய பாத்திரம் மாதிரி அப்படியே அல்ல வந்துகிட்டே இருக்கும் சொல்லி சொல்றாரு. பாபா சொல்றாங்க, உங்களை சோழியிலிருந்து வைரமாக ஆக்கி விடுகிறார். இப்ப நம்ம சோழி மாதிரி இருந்தோம், இப்ப நம்மளை வைரமாக ஆக்கி விடுகிறார். நீங்கள் பாபாவின் அனைத்து பொக்கிஷங்களையும் யோக பலத்தின் மூலம் அடைகின்றீர்கள் சொல்லி சொல்றாரு. ஆனா இந்த பொக்கிஷங்கள்லாம் நமக்கு எப்படி கிடைக்கும்னா, பாபா நினைக்கிறது மூலமா தான், யோக பலத்தின் மூலமா நம்ம அடையிறோம். ஆத்மான்னு பரமாத்மா தந்தைய நினைக்க நினைக்க நமக்குள்ளார யோக சக்தி, யோக பலம் கூடுது. அதன் மூலமா நமக்கு இந்த பொக்கிஷங்கள்லாம் நிறைஞ்சிருது சொல்லி சொல்றாரு. யோகம் இல்லாமல் பொக்கிஷம் கிடைக்க முடியாது. ஆனா யார் யோகா செய்யலையோ, கடவுளை நினைக்கலையோ, ஆத்மான்னு பரமாத்மா நினைக்கலையோ, அவங்களுக்கு இந்த பொக்கிஷம்லாம் கிடைக்காது. என்ன பொக்கிஷம் கிடைக்காது? சுகம், சாந்தி, அன்பு, இதெல்லாம் கிடைக்காது சொல்லி சொல்றாரு. ஓம் சாந்தி. சிவபகவானுடைய மகா வாக்கியம். இப்போது பாபா சொல்றாரு, நிராகார் சிவபகவானை அனைவரும் ஏற்றுக்கொள்கின்றனர். இப்ப கடவுள் புள்ளியா இருக்கிறாரு அப்படின்னா எல்லாரும் ஏத்துக்கிறாங்க. சரீரம் இல்லாதவர் கடவுள்னு சொன்னா எல்லாருமே, உலகமே ஏத்துக்கும். கிறிஸ்துவர்கள் ஏத்துக்குவாங்க, காட் இஸ் லைட்னு சொல்றாங்க. முஸ்லீம்லயும் அவங்க குரான்ல என்ன எழுதியிருக்கு? கடவுள் அல்லாஹ் உருவமற்றவர்னு எழுதியிருக்குது. உருவம் இல்லாம தான் அவங்களாம் வழிபடுறாங்க. அப்ப எல்லா தர்மமும் எப்படி ஏத்துக்குவாங்க? கடவுள் பகவான் நிராகாரனா ஏத்துக்கிறாங்க, சரீரமற்றவர்னா ஏத்துக்கிறாங்கன்னு சொல்லி சொல்றாரு. ஒரே ஒரு நிராகார் சிவன் தான், அவரை தான் அனைவருமே பூஜை செய்கின்றனர் சொல்லி சொல்றாரு பாபா. ஒரே ஒருத்தர் தான் கடவுள், அவர் தான் சிவன், அவர் பேரு. அவர் தான் எல்லாருமே பூஜை செய்யறாங்க. நம்ம இந்து தர்மத்துல லிங்க வடிவத்துல நம்ம பூஜை செய்யறோம். ஏன் லிங்க வடிவத்துல பூஜை செய்யறோம்? அவருக்கு உருவம் இல்லாதனாலதான் நம்ம லிங்க வடிவத்துல பூஜை செய்யறோம். மற்றபடி தேகதாரிகள் அனைவரும் சாக்கார சரீர ரூபதாரிகள். மற்றபடி மத்த எல்லாருமே தேகதாரிகள், எல்லாருக்குமே உருவம் இருக்குது. சாக்கார சரீர ரூபதாரிகள் சொல்லி சொல்றாரு. எல்லாருக்கும் சாக்காரத்துல சரீரம் இருக்குது. மற்ற எல்லா தெய்வங்களுக்கும் அவங்களெல்லாம் நம்ம கடவுள் சொல்ல முடியாது. முதலில் நிராகார ஆத்மாவாக இருந்தது. முதல்ல எல்லாருமே புள்ளியா நிராகார ஆத்மாவா இருந்தோம். பிறகு சரீரம் எடுக்குது ஆத்மா சொல்லி சொல்றாரு பாபா. சரீரத்தில் பிரவேசமாகும் போது
அந்த ஆத்மாவின் நடிப்பு ஆரம்பமாகிறது. எப்ப வந்து ஆத்மா வந்து கீழே வந்து சரீரத்துல பிரவேசமாகுதோ, ஒரு குழந்தை உடல்ல அம்மா வயிற்றுக்குள்ள போய் பிரவேசமாகும் போது அதோட நடிப்பு பாகம் வந்து ஆரம்பமாகுது சொல்லி சொல்றாரு. அது வரைக்கும் அதால நடிக்க முடியாது. எப்போ ஒரு சரீரம் கிடைக்குதோ அப்பதான் ஆத்மா நடிக்க ஆரம்பிக்குது. மூலவதனத்துல பரந்தாமத்துல எந்த நடிப்புமே கிடையாது. நம்ம பரந்தாமத்துல புள்ளியா இருக்கும்போது நடிப்பே இருக்காது நமக்கு. எப்படி நடிகர்கள் வீட்டில் இருக்கும்போது நாடகத்தின் நடிப்பு இல்லையோ அது போலதான் இதுவும் ஆகும். இப்ப சாதாரண சினிமா நடிகர்கள் அவங்க வீட்டில் இருக்கும்போது எங்கேயா நடிக்கிறாங்களா? இல்லை இல்லை, அவங்க வந்து சினிமா தேட்டருக்கு அந்த படப்பிடிப்பு எடுக்கிற இடத்துக்கு ஷூட்டிங் ஸ்பாட்டுக்கு வந்து அங்கே வந்து அவங்க என்ன டைரக்டர் என்ன சொல்கிறாரு, என்ன நடிப்பு நடிக்க சொல்கிறாரு, என்ன கேரக்டரோ அதுக்கு தகுந்த மாதிரி ட்ரெஸ்லாம் பண்ணுவாங்க. ராஜானா ராஜா ட்ரெஸ் போடுவாங்க. அப்படிலாம் போட்டு நடிக்கிறாங்க இல்லையா, வேஷத்தை மாத்துறாங்கல்ல. அது மாதிரி தான் இதுவும். நீங்கள் வந்து வீட்டில் இருக்கும்போது பரந்தாமத்தில் இருக்கும்போது உங்களுக்கு நடிப்பு கிடையாது. நீங்கள் இங்கே பூலோகத்துக்கு வந்து இந்த ட்ராமா, இந்த நாடக மேடையில் நீங்கள் நடிக்கிறீங்கன்னு சொல்லி சொல்கிறாரு. மேடையில் வரும்போது அவர்களுடைய பாகத்தை நடிக்கின்றனர். அது மாதிரி தான் ஆத்மாக்கள் இங்கே வந்து சரீரத்தின் மூலமாக நடிப்பை நடிக்கின்றனர் சொல்லி பாபா சொல்கிறார். நம்ம அங்கே இருக்கும்போது நமக்கு நடிப்பு கிடையாது. கீழே இறங்கி வந்து ஆத்மா உடலை எடுக்கும்போது தான் நடிக்குதுன்னு சொல்லி சொல்கிறாரு. அப்போ ஆட்டோமேட்டிக்காக அந்த பார்ட் வந்து நம்ம நடிக்க ஆரம்பிச்சிடும். பாகத்தை நடிப்பதில் தான் அனைத்துமே அடங்கியிருக்கிறது சொல்லி சொல்கிறாரு. ஆனால் நம்ம பார்ட் எடுத்து நடிக்கிறதுல தான் எல்லாமே அடங்கியிருக்குது சொல்லி சொல்கிறாரு. அந்த கர்மா, அகர்மா, விகர்மா எல்லாமே ஏற்படுறது வந்து அந்த நடிக்கும் போது தான் நடந்துருதுன்னு சொல்லி சொல்கிறாரு. ஆத்மாவில் எந்த வேறுபாடுமே கிடையாது. ஆத்மா வந்து இது நல்ல ஆத்மா, இது கெட்ட ஆத்மா, பாவாத்மா, புண்ணிய, எந்த வேறுபாடும் கிடையாது. அதனால் சரீரத்தில் வந்து நடிக்கும் போது தான் அது சின்ன ஆத்மா பெரிய ஆத்மாலாம் கிடையாது, எல்லாம் ஒரே சைஸ் தான் இருக்கும். எப்படி குழந்தைகளாகிய நீங்கள் ஆத்மாவோ அது போல இவரும் ஆத்மாவாக இருக்கிறார்கள். நம்ம எப்படி ஆத்மாவோ அது மாதிரி தான் பிரம்மா பாபாவும் ஆத்மா. பரம ஆத்மா தந்தை என்ன செய்கிறார்? நம்ம ஆத்மா மாதிரி தான் நம்ம கடவுளும் ஆத்மா தான். அவரும் ஆத்மா தான், ஆனால் அவர் பரமாத்மா. பரமாத்மா தந்தை என்ன செய்கிறார், அவருடைய தொழில் என்ன, அதை தெரிந்து கொள்ள வேண்டும் சொல்லி பாபா சொல்றாரு. கடவுள் யாரு, அவர் தொழில் என்ன, அது தெரிஞ்சுக்கணும். யாராவது ஒரு நாட்டின் தலைவர் இல்லை ராஜாவாக இருக்கிறாங்கன்னா அவை அனைத்துமே ஆத்மாவின் தொழில் தான் அல்லவா. இப்போ ஒரு பிரைம் மினிஸ்டர் இருக்கிறாரு, அவரு ஒரு ஆத்மா தான். அந்த நெற்றிபுரத்துல இருக்கிற ஆத்மா அவரு தான். அந்த ஆத்மா தான் பிரைம் மினிஸ்டரா இருக்குது. அது மாதிரி ராஜாவா ஒருத்தவங்க இருக்கிறாங்கன்னா அந்த ஆத்மா தான், அந்த உடம்புல இருக்கிற ஆத்மா தான் ராஜாவா இருக்கிறாரு. எல்லாமே ஆத்மாவின் தொழில் தான் இல்லையா. அது மாதிரி பரமாத்மாவுடைய தொழில் என்ன, கடவுளுடைய தொழில் என்ன தெரிஞ்சுக்கணுன்றாரு. தூய்மையான தேவதைகள் என்பதால் இவர்களை பூஜை செய்கின்றனர். இப்போ லட்சுமி நாராயணன் இருக்கிறாங்கன்னா அவங்க தூய்மையான தேவதைகள்னால பூஜை செய்கிறாங்க. இந்த படிப்பை படித்து லட்சுமி நாராயணன் உலகத்தின் எஜமானர் ஆனார்கள் என்று இப்போது நீங்கள் புரிந்து கொள்கிறீர்கள். ஆனால் அவங்க எப்படி லட்சுமி நாராயணன் ஆனாங்கன்னா, சிவன் வந்து பாடம் எடுத்தாரு. அந்த பாடத்தை படித்து தான் அவங்க அந்த மாதிரி உலகத்துக்கே எஜமானர் ஆனாங்கன்ட்டு நம்ம புரிஞ்சுக்கிறோன்றாரு. யார் அப்படி ஆக்கியது? அவங்க லட்சுமி நாராயணன் யார் அந்த மாதிரி ஆக்குறது? பரம ஆத்மா. அந்த ஆத்மாக்களை பரமாத்மா வந்து அந்த மாதிரி ஆக்கிட்டாரு சொல்லி சொல்றாங்க. பாபா சொல்றாங்க, ஆத்மாக்களாக்கிய நீங்கள் கூட கற்பிக்கின்றீர்கள். தந்தை வந்து குழந்தைகளாகிய நமக்கு கற்பிக்கிறார் மற்றும் ராஜயோகம் கற்றுக் கொடுக்கிறார் என்பதுதான் இதன் சிறப்பம்சமாகும் சொல்லி பாபா சொல்றாரு. நம்மளும் வந்து படிக்கிறோம், மற்றவங்களுக்கும் படிப்பு சொல்லித்தரோம். பாபா சொல்ற ஞானத்தை சொல்லி புரிய வைக்கிறோம். இப்போ கடவுளே வந்து நமக்கு படிக்க வைக்கிறாரு, ராஜயோகம் கற்றுக் கொடுக்குறாரு. அதுதான் இதுல சிறப்பம்சமே. வேற எந்த சத்சங்கத்திலையும் கடவுள் வந்து பேசுறது இல்லை. இங்கதான் நேரடியா வந்து ராஜயோகம் கற்றுக் கொடுத்துருக்கிறாரு. எவ்வளவு சகஜமானது. இதை ராஜயோகம் என்று சொல்லப்படுகிறது சொல்லி சொல்றாரு. பாபாவை நினைவு செய்வதன் மூலம் நாம் சதோ பிரதானம் ஆகிவிடுகின்றோம். பாபா நினைக்க நினைக்க நம்ம சதோ பிரதானமா தூய்மையாயிரோம்னு சொல்லி சொல்றாரு. பாபாவோ சதோ பிரதானமாகவே தான் இருக்கிறார். ஆனா சிவபாபா பிறப்பிறப்புல வர்றதில்லை. அவர் நடிக்க வந்தாதானே அவர் வந்து சதோ ரஜோ தமோ நிலையை கடக்க முடியும். அவர் எப்பவுமே சதோ பிரதானமா தான் இருக்கிறார். எப்பவுமே எவர் பியூரா இருக்கிறார். அவருக்கு எவ்வளவு மகிமை பாடுகின்றனர். கடவுள் அவர் பக்தி மார்க்கத்துல இல்லை, சிவலிங்கக்கு எவ்வளவு பூஜைகள், எவ்வளவு மகிமை. பக்தி மார்க்கத்துல எவ்வளவு பழங்கள், பால் முதலியவற்றால் அவருக்கு அபிஷேகம் செய்கின்றனர். சிவலிங்கத்துக்கு பாருங்க, அவங்க பூஜை செய்வாங்க. பால் அபிஷேகம், பூவால அலங்காரம், பழத்தால கூட அபிஷேகம்லாம் செய்வாங்க. எதையுமே புரிந்து கொள்வதில்லை சொல்லி சொல்றாரு. ஆனா அவர் யாரு, வந்து என்ன பண்ணிட்டு போனாரு, ஏன் அவருக்கு இவ்வளவு மகிமைன்னு புரிஞ்சுக்கல. தேவதைகளுக்கு பூஜை செய்கின்றனர். லட்சுமி நாராயணன் கூட பூஜை செய்யறாங்க. சிவன் மீது பால் பூக்கள் போன்றவற்றை போடுகின்றனர். ஒன்றுமே தெரிவதில்லை. அவருக்கு மேல ஏன் பால் போடுறாங்க, எப்படி ஏன் பூ போடுறாங்க, இதெல்லாம் தெரிஞ்சுக்கிறது இல்லை. தேவதைகள் ராஜ்யம் செய்கின்றனர். நல்லது, சிவன் மேல் ஏன் பூக்களை போடுகின்றார்கள்? அப்படி பூஜை செய்யும்படியாக அவர் என்ன காரியம் செய்தார் சொல்லி கேட்கிறார் பாபா. பாருங்க, தேவதைகள் ராஜ்யம் செய்யறாங்க, அதனால அவங்களுக்கு பூஜை பண்றாங்க. அவங்க வந்து ஒரு காலத்துல லட்சுமி நாராயணன் ராஜ்யம் பண்ணிட்டு போயிருக்கிறாங்க. சரி, சிவன் என்ன பண்ணாரு? அவரு நான் ராஜ்யமா பண்ணாரு?
அவர் ஒரு காலத்துல இங்க வந்தாரா, அவர் மேல ஏன் பூக்களை போடுறாங்க, அப்படி பூஜை செய்யும்படியாக அவர் என்ன காரியம் செய்தார் சொல்லி பாபா கேட்கிறாரு. தேவதை பற்றி தெரிந்திருக்கிறார்கள், அவர் சொர்க்கத்தின் எஜமானர்கள். இப்ப லட்சுமி நாராயண் பத்தி கேட்டா, லட்சுமி நாராயணன் சொர்க்கத்துல இருந்தாங்க. பார்க்கடல்ல நாராயணன் படுத்துட்டு இருப்பாரு, லட்சுமி கால் அமைக்கி நிற்பாங்க, வானத்துல இருக்குது சொர்க்கம், அப்படி இப்படி சொல்லுவாங்க இல்லையா. சொர்க்கத்தின் எஜமானர்கள், அதனால அவங்கள வழிபடுறோம்னு சொல்லி சொல்லுவாங்க. அவர்களை அப்படி ஆக்கியது யார், இது கூட தெரியதில்லை. ஆனா அந்த லட்சுமி நாராயணன் மாதிரி யாரு ஆக்கணுன்ட்டு தெரியல சொல்லி சொல்றாரு. தேவம் கா தேவ் மகாதேவன் சொல்லுவாங்க. தேவதைகளின் தேவன் வந்து மகாதேவன், அதுதான் சிவன். தேவதைகளை உருவாக்கியதே சிவன் தான், அவர் தான் மகாதேவன் சொல்லி பாடப்பட்டிருக்குது. அதை கூட புரிஞ்சுக்கல சொல்லி சொல்றாரு. சிவனுடைய பூஜை கூட செய்கின்றனர் பாருங்க, சிவனோட பூஜை கூட செய்யறாங்க. ஆனால் இவர் தான் பகவான் என்பது தெரிவதில்லை. லிங்கமா இங்க 12 ஜோதிர்லிங்கம், எங்க பார்த்தாலும் கோயில், பாரதம் ஃபுல்லா சிவன் கோயில் தான் அதிகமா இருக்குது. 12 ஜோதிர்லிங்கம் இருக்குது. பூஜையும் செய்யறாங்க, ஒவ்வொரு மாநிலத்திலையும் பூஜை செய்யறாங்க. ஆனா அவர் தான் பகவான்னே தெரிஞ்சுக்கிறது இல்லை சொல்லி சொல்றார். பகவான் தான் தேவதைகளை அப்படி ஆக்கியிருக்கிறார் பாருங்க. அந்த பகவான் தான் தேவன், மகாதேவன் தான், தேவதைகளுக்கெல்லாம் தேவன் தான், அப்படி அவங்கள தேவதையா ஆக்கியிருக்கிறாரு சொல்லி சொல்றாங்க. அதனாலதான் பக்தி மார்க்கத்துல ஒரு படம் கூட இருக்கும். இந்த குபேரனுக்கும் லட்சுமிக்குமே சிவன் தான் வந்து படி அளக்கிற மாதிரி ஒரு பக்தி மார்க்கத்துல ஒரு படம் இருக்கும். அவர் கையில இருந்து கொட்டும், இந்த பக்கம் லட்சுமி அதை வாங்கிட்டு இருப்பாங்க, அந்த சைடு குபேரன்னு வாங்கிட்டு இருப்பாரு. அப்ப பாருங்க, அவங்களுக்கே வந்து யார் படி அளக்குறதுன்னா பரமேஸ்வரன் தான். அதான் அந்த மாதிரி அவங்களை ஆக்கந்தே ஈஸ்வரன் தான்றதை புரிஞ்சுக்கல. எவ்வளவு பக்தி செய்கின்றனர், அனைவரும் அறியாமையில் இருக்கின்றனர் சொல்லி பாபா சொல்றாரு. எவ்வளவு பக்தி பண்றாங்க பாருங்க, ஆனாலும் எதுக்கு பக்தி பண்ணோம், இவரை ஏன் கும்பிடுறோம்னு தெரிஞ்சுக்காம இருக்கிறாங்க. நீங்களும் சிவனுக்கு பூஜை செய்திருப்பீர்கள், நம்ம கூட பழைய பிறவிகள்ல சிவன் பூஜையெல்லாம் பண்ணியிருப்போம். இப்போது நீங்கள் புரிந்து கொள்கிறீர்கள். ஆனா இப்ப நம்ம புரிஞ்சுக்கிட்டோம், நம்ம ஏன் வந்து சிவனை தேடணும், கடவுளை ஏன் தேடணும். ஏன்னா நம்மள அவர் அந்த மாதிரி ஆக்கிட்டு போயிருந்தாரு, அதனாலதான் அவரை தேடணும், அவரை பூஜை செஞ்சோன்னு நம்ம புரிஞ்சுக்கிட்டோம். முன்பு எதுவுமே தெரியாமல் இருந்தது, ஆனா முன்னாடி நமக்கு இதெல்லாம் தெரியாம இருந்தது இல்லையா. சிவனுடைய தொழில் என்ன, அவர் என்ன சுகத்தை கொடுக்கிறார் என்று எதுவுமே தெரியாமல் இருந்தீங்கன்னு சொல்லி பாபா சொல்றாரு. இந்த தேவதைகள் சுகம் கொடுக்கிறார்களா என்ன, ஆனா இந்த லட்சுமி நாராயணன் சுகம் கொடுக்குறாங்களா என்ன. சரி, இப்ப துக்கத்துல இருக்கிறோம், யாராவது லட்சுமி நாராயணன் அப்படியே காட்சி கொடுத்து வந்து நம்மள துக்கத்தை நீக்கிறாங்களா, எதுவும் பண்றது இல்லையே. நமக்கு யாரு வந்தாங்க, யாராவது வந்து அம்மன் சிலை வந்து அம்மன் வந்து நம்மள்ட்ட பேசுச்சா, இல்லையே. யாருமே நமக்கு சுகம் கொடுக்கலையே. ராஜா ராணி பிரஜைகளுக்கு சுகத்தை கொடுக்கின்றனர். ஆனா தேவதைகள் இருந்தாங்க, ஆனா ஒரு காலத்துல பாரத பூமியில இருந்தாங்க. லட்சுமி நாராயணோட ராஜ்யம் நடந்தது, அவங்களும் நல்லா இருந்தாங்க, வாழ்ந்தாங்க. அவங்க பிரஜைகளுக்கு சுகத்தை கொடுக்கின்றனர். ஆனால் சிவபாபா தான் அவர்களை அப்படி ஆக்கினார் அல்லவா. ஆனா அந்த லட்சுமி நாராயணனை யார் அந்த மாதிரி ஆக்குதுன்னா சிவன் தான் சொல்லி சொல்றாரு. அவருக்கு தான் மகிமை, சிவபாபாவுக்கு தான் மகிமை இருக்குது. தேவதைகள் ராஜ்யம் மட்டும்தான் செய்கின்றனர். இப்ப சாதாரணமா இப்ப பிரதமர் மோடி வந்து ராஜ்யம் ஆள்றாரு இல்லையா இந்தியாவை, அந்த மாதிரி லட்சுமி நாராயணன் ஒரு காலத்துல பாரதத்தை ராஜ்யம் மட்டும்தான் செஞ்சாங்க. பிரஜைகளாகவும் ஆகிவிடுகின்றனர். சில தேவதைகள் பிரஜைகளாகவும் ஆகிடுறாங்க, மற்றபடி யாருக்கும் நன்மையை செய்வதில்லை. மற்றபடி அவங்க என்ன நன்மை செஞ்சாங்க, ஒரு ராஜ்யத்தை அடைஞ்சாங்க, அவ்வளவுதான். ராஜ்யம் அடைஞ்சு அந்த ராஜ்யம் ஆண்டாங்க, அங்க இருக்கிற பிரஜைகளை நல்லா பார்த்துக்கிட்டாங்க. மற்றபடி யாருக்கும் அவங்க நன்மை செய்யறது இல்லையே சொல்லி சொல்றாரு பாபா. 800 கோடி ஆத்மாக்களுக்கும் நன்மை செய்யறவங்க யாரு, கடவுள் தானே. கடவுள் தான் வந்து முக்தி, ஜீவன் முக்தி கொடுத்து கூட்டு போறாரு. அவர் அளவுக்கு நன்மை செய்யறவங்க யாருமே இல்லை சொல்றாரு. நன்மை செய்கிறார்கள் என்றாலும் கூட அற்ப காலத்திற்காக தான் செய்கின்றனர். லட்சுமி நாராயணன் நன்மை செஞ்சாங்க தான், ஆனா அவங்க அந்த 2500 வருஷம் பிறப்பிறப்புல வந்து அவங்க ராஜ்யத்தை பார்த்துட்டாங்க, அவங்க பிரஜைகளை நல்லா பார்த்துக்கிட்டாங்க. அல்ப காலத்துக்கு தான் அவங்க வந்து நன்மை செஞ்சாங்க. இப்போது குழந்தைகள் ஆகிய உங்களுக்கு பாபா வந்து கற்பிக்கிறார். இப்ப கடவுளே நமக்கு வந்து உட்காந்து சொல்லி கொடுக்குறாரு, அவரை கல்யாணக்காரி என்று சொல்லப்படுகிறது. இப்ப பாருங்க, இவர் செய்யற நன்மை அளவுக்கு வேற யார் நன்மை செய்ய முடியும். நம்ம ஆழ்ந்த துக்கத்துல இருக்கிறோம், இப்போ வந்து நமக்கு பாடம் எடுக்கிறாரு பாருங்க, ஆத்மாவை மாத்துறாரு, ஆத்மா சக்திசாலியா ஆக்குறாரு. எந்த பிரச்சனையும் ஃபேஸ் பண்றது என் கூட கடவுளே இருக்கிறாரு, எனக்கு என்ன பயம் அப்படின்ற மாதிரி நன்மை செய்யறாரு. வந்து அவரை மாதிரி யாருக்கு வந்து நன்மை செய்ய முடியும், மற்றவங்களுக்கு நன்மை செய்யக்கூடியவர், அந்த அளவுக்கு கல்யாணக்காரியா இருக்கிறவர் அவர் தான் சொல்லி சொல்றாரு. பாபா தன்னுடைய அறிமுகத்தை கொடுக்கிறார். என்னுடைய சிவலிங்கத்திற்கு நீங்கள் பூஜை செய்தீர்கள். பாபா வந்து அவர் யாருன்னு சொல்றாரு, என்னதான் நீங்க பூஜை செஞ்சீங்க, அவரை பரமாத்மா என்கின்றனர். எல்லாரும் பரமாத்மான்னு சொல்றாங்க, பரம் ஆத்மாவிலிருந்து பரமாத்மா ஆகிவிட்டது சொல்லி சொல்றாரு. உயர்ந்த ஆத்மான்னு அர்த்தம். எல்லாருமே ஆத்மாக்கள், ஆனா அந்த ஆத்மாக்கள்லயும் உயர்ந்தவர் பரம் ஆத்மா. அந்த பரமாத்மா தான் பரமாத்மா ஆகிவிட்டது சொல்லி சொல்றாரு. ஆனால் இவர் என்ன செய்கிறார் என்பது தெரியவில்லை. ஆனா அந்த பரமாத்மா என்ன செய்யறாரு,
அப்படின்னு தெரியதில்ல. ஆனால் வெறுமனே சொல்லி விடுகின்றனர். ஆனா வெறுமனே சொல்லிடுறாங்க இல்லையா? வெறுமனே பரமாத்மா அப்படின்னு சொல்லிடுறாங்க. அதே மாதிரி என்ன சொல்லிடுறாங்க? சர்வ வியாபின்னு சொல்லிடுறாங்க. எல்லா இடத்துலயும் இருக்கிறாரு. கடவுள் எல்லா இடத்துலயும் இருக்கிறாரு. சர்வ இடத்துலயும் வியாபிச்சிருக்கிறார். பெயர் ரூபத்துல இருந்து தனிப்பட்டவர்னு சொல்லிடுறாங்க சொல்லி சொல்றாரு பாபா. அவருக்கு பெயரே கிடையாது, அவருக்கு ரூபமே கிடையாதுன்னு சொல்லிட்டாங்க. அப்ப பெயரே இல்லைன்னா என்னன்னு சொல்லி நம்ம கடவுளை கூப்பிடுறது? ரூபமே இல்லைன்னா எப்படி அவரை நினைக்கிறது? ஒரு அப்பான்னு நினைக்கிறோம், அம்மான்னு நினைக்கிறோம், அவங்களுக்கு ரூபம் இருக்குதுன்னு நினைக்கிறோம் இல்லையா? அப்ப கடவுளேன்னு நினைக்கிறீங்க, அப்ப ஒரு ரூபம் இருந்தா தானே அவரை நினைக்க முடியும். ரூபமே இல்லைன்னு சொல்லிட்டாங்க. சர்வ வியாபின்னு எல்லாத்துலயும் இருக்கிறான்னுட்டாங்க. கல்லுல இருக்கிற, முள்ளுல இருக்கிற, பூனையில இருக்கிற, நாயில இருக்கிற. அந்த ஒரு நாயில போய் நான் இருப்பேனா? என்ன போய் எப்படி நீங்க அப்படி சொல்லலாம்? ஒரு அக்ரிணை பொருள்ல தூண்ல இருக்கிறேன், துரும்புல இருக்கிறேன்னு சொல்லிட்டீங்க. எப்படி உங்க அப்பாவை சொல்வீங்களா? உங்க அப்பா வந்து எங்க பார்த்தாலும் இருக்கிறாருன்னு சொல்வீங்களா? என்ன போய் இப்படி சொல்லிட்டீங்களேன்னு சொல்லி சொல்றாரு. பிறகு அவருக்கு பால் போன்றவற்றால் அபிஷேகம் செய்வது சரியாகவே இல்லை சொல்லி சொல்றாரு. பாருங்க, அவருக்கு வந்து சர்வ வியாபின்னு சொல்லிட்டீங்க, பேரூபமே இல்லைன்ட்டீங்க, அப்புறம் எதுக்கு பாலை வச்சு அபிஷேகம் பண்றீங்க? அது கூட சரியில்லைன்னு சொல்லி சொல்றாரு. ஆகாரத்துல சூட்சும உடலில் இருக்கின்றாள் என்றால் அவர் மீது பூக்களை போடுகின்றனர் அல்லவா? அவரை நிராகார் என்று சொல்ல முடியாது என்று மனிதர்கள் நிறைய வாக்குவாதம் செய்கின்றனர் சொல்லி சொல்றாரு. இப்ப அவர் சூட்சும உடல்ல இருக்கிறாருன்னா அவர் மேல பூக்களை போடுறாங்க இல்லையா? யாராவது ஒரு சூட்சும உடல் இருந்ததுன்னா பூக்களை அவங்க மேல போடலாம், அந்த மாதிரி இருக்கலாம். ஆனா இவர் வந்து புள்ளியா இருக்கிறாரு. நிராகார், இன்கார்போரியல் காட்ஃபாதர்ன்ட்டு இருக்குது பைபிள்ல. அப்ப வந்து நிராகாரா இருக்கிறார். நிராகார்னா இன்கார்போரியல் இங்கிலீஷ்ல இருக்குது. அப்ப அதாவது புள்ளியா இருக்கிறாரு அப்படின்னும் போது மனிதர்கள் வந்து ஒத்துக்க மாட்றாங்க, வாக்குவாதம் செய்யறாங்க. கடவுள் எப்படி வந்து உடம்பே கிடையாதுன்றீங்க அப்படின்ட்டு வாக்குவாதம் பண்றாங்க. பாபாவுக்கு முன்பு வந்து கூட வாக்குவாதம் தான் செய்வார்கள். அந்த காலத்துல பிரம்மா பாபா உடல சிவபாபா வந்திருக்கும் போது அப்பயே வந்து அவர்கிட்டயே என்ன பண்ணியிருக்காங்க? வாக்குவாதம் எல்லாம் பண்ணியிருக்கிறாங்க. தவறாக சொல்லி வாக்குவாதம் செய்வார்கள். அது எப்படி கடவுள் நீங்க புள்ளின்னு சொல்வீங்க அப்படின்லாம் சொல்லி வாக்குவாதம் செய்யறாங்கன்னு சொல்லி சொல்றாரு. அதுல எந்த பலனுமே இல்லை. ஆனா அவங்க வாக்குவாதம் செய்யறதுனால, அகங்காரத்துல பேசுறதுனால எந்த பலனுமே இல்லைன்னு சொல்லி பாபா சொல்றாரு. இதை புரிய வைப்பது குழந்தைகளாகிய உங்கள் கடமை ஆகும் சொல்லி பாபா சொல்றாரு. பாபா சொல்றாரு, இப்ப நீங்க வந்து கடவுள் நிராகாரா இருக்கிறாரு, பிறப்பிறப்புல வர்றதில்ல, அவர் வந்துதான் நம்மளை காப்பாத்துறாரு, முக்தி ஜீவன் முக்தி கொடுக்குறாரு. இதெல்லாம் புரிய வைக்கிறது உங்களுடைய கடமைன்னு சொல்லி சொல்றாரு. பாபா நம்மை எவ்வளவு உயர்ந்தவர்களாக ஆக்கியிருக்கின்றார் என்று குழந்தைகளாகிய நீங்கள் தெரிந்திருக்கின்றீர்கள். இப்ப நமக்கு தான் தெரியும் இல்லையா, நம்மளை பாபா ஸ்ரீமத் படி எப்படி உருவாக்கிட்டு இருக்கிறாரு. முன்னாடி நம்ம எப்படி இருந்தோம், இப்ப பாபா நம்மளை எப்படி கவலையற்றவரா ஆக்கிட்டு இருக்கிறாரு, உயர்ந்தவர்களா ஆக்கிட்டு இருக்கிறாருன்றது நீங்க தெரிஞ்சுக்கிட்டீங்க. இது படிப்பாகும் சொல்லி சொல்றாரு. இது வந்து பிராக்டிக்கலா பாபா வந்து மாத்துறாரு. பாபா ஒண்ணு ஜீபும்பா போட்டு அப்படியே மனுஷன்லாம் தேவதையா மாத்தல, அப்படியே சொர்க்கமா உலகத்தை மாத்தல, அப்படியே பிராக்டிக்கலா மாத்திட்டு இருக்காரு, படிக்க வைக்கிறாரு. சீர்திருத்த பள்ளியில கொண்டு போய் விடுவாங்க. ரொம்ப மோசமான பசங்க சின்ன வயசுல கொலை பண்ணுதுங்கன்னா அதுங்களை கொண்டு போய் சீர்திருத்த பள்ளியில விட்டுருவாங்க. அங்க போயிட்டு அட்வைஸ் பண்ணி அதுங்களை மாத்துவாங்க பாருங்களேன். அப்பதான் அது குணம் மாறும். அந்த மாதிரிதான் இங்க பாபா வந்து இந்த ஆத்மாலாம் சீர்கெட்டு போயிருக்குது. இந்த சீர்கெட்ட ஆத்மாவை, பத்தித்தமான ஆத்மாவை பாவனமாக்குறாரு, படிக்க வைக்கிறாரு. ஆசிரியரா அவரே வந்திருக்கிறாரு. பாபா டீச்சராக இருந்து கற்பிக்கிறார். நீங்கள் மனிதன்ல இருந்து தேவதையாக படித்துக் கொண்டிருக்கிறீர்கள். இப்ப பிராக்டிக்கலா மாத்துறாரு. ஏன்னா ஊர் உலகம் நாளைக்கு கேட்பாங்க, இவங்க எப்படி திடீர்னு தேவதையானாங்க, எப்படி நீங்க இந்த மாதிரி எல்லாம் பண்ணீங்கன்னு சொல்லி கடவுளே கேள்வி கேட்பாங்க. நாங்களும் தான் இருந்தோம், நீங்க எப்படி இவங்கள மட்டும் மாத்துனீங்கன்னு சொல்லி கேட்பாங்க ஊர் உலகத்துல இருக்கிறவங்க. அப்போ பாபா காட்சியா காட்டுவார், பாருங்க இவங்களே தான் பிரம்மா குமாரிகள் உங்கள்கிட்ட வந்து சொன்னாங்க, இந்த மாதிரி கடவுள் வந்துட்டாருங்க அப்படின்னு சொன்னாங்க. நீங்க கேட்டீங்களா? நீங்க கேட்கவே இல்லை. ஆனா இவங்க படிச்சாங்க, என்கிட்ட தான் படிச்சாங்க, என்னை நம்பினாங்க, என்னை தேவதையா மாறிட்டாங்க. மனுஷன் வந்து தேவதையா மாறி அவங்க குணங்கள்லாம் மாறிடுச்சு, நான் அவங்கள அப்படியே டிரான்ஸ்ஃபர் பண்ணி சொர்க்கத்துக்கு அனுப்பிச்சிட்டேன்ட்டு காட்சி காட்டுவாரு. அதாவது பாபா எல்லாத்தையுமே பிராக்டிகலா பண்ணிட்டு இருக்கிறாரு. இப்ப மனிதன்ல இருந்து தேவதையாக படித்து கொண்டிருக்கிறீர்கள் சொல்லி பாபா சொல்றாரு. தேவி தேவதைகள் சத்தியுகத்தில் இருப்பார்கள். பாருங்க, அந்த தேவி தேவதைகள் சொர்க்கத்துல இருப்பாங்க, கலியுகத்துல இருக்கிறது இல்ல சொல்லி பாபா சொல்றாரு. இந்த கலியுகத்துல யாராவது நம்ம தேவதைகளை பாத்துக்கிறோமா? லட்சுமி நாராயணன் இல்ல மத்தவங்க யாராவது அம்மன் மாதிரி வேஷம் வேணா போட்டுன்னு வந்திருக்கலாம். உண்மையாலுமே நம்ம யாரையாவது காட்சி பாத்துக்கிறோமா? இல்ல யாரையாவது இருக்கிறாங்களா? இருக்க மாட்டாங்க இல்லையா? கலியுகத்துல தேவதைகள் காலே படாது. ஏன்னா அவங்க தூய்மையா இருப்பாங்க. தூய்மையாக இருப்பதற்கு இது ராமராஜ்யமே அல்ல சொல்லி சொல்றாரு. இங்க தூய்மையா இருக்கிறதுக்கு இது ராமராஜ்யம் இல்ல, இது ராவண ராஜ்யம். இங்க யாருமே தூய்மையா இருக்க மாட்டாங்கன்னு சொல்லி சொல்றாரு.
தேவி தேவதைகள் தூய்மையாக இருந்தனர். பிறகு வாம மார்க்கத்தில் சென்று விட்டனர். தேவி தேவதைகள் வந்து 2500 வருஷம் சொர்க்கத்துல தூய்மையா இருந்தாங்க, ஆத்ம உணர்வுல இருந்தாங்க. 5 விகாரம்னா என்னன்னே தெரியாது. அதுக்கப்புறம் அவங்க 2500 வருஷம் கழிச்சு ராவண ராஜ்யத்துல வாம மார்க்கத்துல போயிட்டாங்க. மற்றபடி சித்திரங்களை காட்டுறது போல எதுவுமே கிடையாது சொல்லி சொல்றாரு. இந்த ஜெகநாத் கோயில்ல கூட நீங்க கருப்பான சித்திரங்களை பார்க்கறீங்க. மாயை வென்று உலகை வென்றவர் ஆகுங்கள் என்று பாபா சொல்கிறார். ஜெகநாத் கோயில கருப்பு கருப்பா அந்த சித்திரங்கள்லாம் மோசமான சித்திரங்கள்லாம் வரைஞ்சிருக்காங்க தேவதைகளை. அதை வந்து பாபா இப்ப சொல்றாரு, மாயை வென்று நீங்க உலகை வென்றவரை ஆகுங்க. ஜெகநாத் அப்படின்னா ஜெகத்தை வென்ற நாதன், ஜெகநாத். அதனாலதான் ஜெகந்நாத்னு பேர் வச்சிருக்காங்க. அது பாபா சொன்னதுனால உலகை வென்ற ஆத்மாவாக நீங்க ஆகுங்கள் பாபா சொல்றதுனால நம்ம அந்த மாதிரி ஆகி போயிருக்கனால அந்த கோயில் இருக்குது. அதுல ஜெகநாத் கோயில்னு வச்சிருக்கிறாங்க. ஆனா அதுல இருக்கிற சித்திரங்கள்லாம் அந்த மாதிரி எதுவுமே கிடையாது, அந்த மாதிரி எதுவும் கிடையாது சொல்றாரு. ஆகையால் தான் அவர்கள் பிறகு ஜெகந்நாத் உலகை வென்றவர் என்று பெயர் வைத்து விட்டார்கள் சொல்லி சொல்றாரு. கோயிலின் மேலே அசுத்தமான சித்திரங்களை காட்டியிருக்கிறார்கள். அந்த கோயில்ல ஜெகநாத் கோயில்ல ஒரே கருப்பு கருப்பா சித்திரங்கள், அதே அசுத்தமான சித்திரங்களா காட்டியிருக்கிறாங்க. தேவதைகள் விகார மார்க்கத்தில் சென்றதும் கருப்பாகி விட்டனர்ன்ற மாதிரி அதுல காட்டியிருக்கிறாங்க. அதையும் மனிதர்கள் பூஜை செய்து கொண்டே இருக்கின்றனர். இருந்தாலும் அந்த கோயிலையும் போய் மனிதர்கள் பூஜை செய்யறாங்க. நாம் எப்போது பூஜைக்குரியவராக இருந்தோம் என்று மனிதர்களுக்கு எதுவுமே தெரிவதில்லை. ஆனா மனுஷங்க யார் என்ன சொன்னாலும் அந்த கோயில்ல போய் விளக்கேத்துங்க, இந்த கோயில்ல 48 நாள் விரதம் இருங்கன்னா உடனே கேட்டுட்டு போயிடுவாங்க. பூஜை மட்டும் செஞ்சுக்கிட்டே இருக்கிறாங்க பாருங்களேன். ஆனா தான் யாரு, நான் ஆத்துமா, நான் இத்தனை பிறவி மறுபிறவி எடுத்து வந்தேன், நான் தான் பூஜைக்குரியவரா இருந்து இப்படி ஆயிட்டேன், இதெல்லாம் புரிஞ்சுக்கிறதே இல்லை மனுஷங்கன்னு சொல்லி சொல்றாரு. 84 பிறவிகளின் விஷயம் யாருடைய புத்திலையுமே வருவதில்லை சொல்லி பாபா சொல்றாரு. இந்த பிரம்மா பாபாவுக்கே தெரியாதுல்ல, சிவபாபா வந்து அவர் உடம்புல பிரவேசமாயி சொன்ன பிறகுதான் அவருக்கே தெரியும், நான் 84 பிறவி எடுத்து இந்த கடைசி பிறவில தான் எனக்கு இப்பதான் புரியுதுன்ட்டு அவருக்கே தான் தான் கிருஷ்ணர்ன்றது புரியாம இருந்தது இல்லையா. அந்த மாதிரிதான் உலகத்துல எல்லாருமே இருக்கிறாங்க. முதலில் பூஜைக்குரிய சதோ பிரதானமாக இருந்தார்கள். முதல்ல எல்லாருமே முதல் பர்த் பூஜைக்குரியவங்களா சதோ பிரதானமா இருந்தாங்க. பிறகு 84 பிறகு எடுத்துதான் தமோ பிரதானமா ஆகிடுறாங்கன்னு சொல்லி பாபா சொல்றாரு. உண்மையிலே பாருங்க, மனிதர்களாதான் பிறக்கிறாங்க. ஆரம்பத்துல இருந்து ஃபர்ஸ்ட் தேவதைகளா நடிச்சாங்க. அப்படியே கலைகள் குறைஞ்சி அமாவாசை மாதிரி, அந்த பௌர்ணமில இருந்து அமாவாசை மாதிரி கலைகள் குறைஞ்சு நம்ம ஆத்மா இப்ப பல்பு ஃபியூஸ் போன பல்பு மாதிரி ஆயிடுச்சு. இப்ப நம்ம சாதாரண மனிதர்களா ஆயிட்டோம். 5 விகாரத்துக்கு வசமாயி விகாரிகளா இப்ப இருக்கிறோம். 84 பிறவி முடிஞ்ச உடனே தமோ பிரதானமா ஆயிட்டோம்னு சொல்லி பாபா சொல்றாரு. மற்றபடி குரங்காவோ புல்லாகி பூண்டாகி அப்படிலாம் மனிதர்கள் பிறக்கிறது இல்ல. 6 அறிவுனா 6 அறிவா தான் பிறக்கும். 6 அறிவு போய் எப்படி ஓரறிவா பிறக்க முடியும்? புல்லாகி பூண்டாகினா புல்லுக்கெல்லாம் ஓரறிவு தான் இல்லையா. ஓரறிவு நம்ம போய் எப்படி 6 அறிவா பிறக்க முடியும்? அதெல்லாம் கிடையாது. பாபா சொல்றாரு, எந்த விதை போடுறோமோ அந்த விதை தான் முளைக்கும். அப்ப மனித விதை போட்டா மனித விதை தான் முளைக்கும். மனிதனா தான் பிறப்பான். அப்ப நம்ம தான் நம்மளோட ஃபர்ஸ்ட் பர்த் ஹையஸ்ட். நம்ம ஒன்றும் புல்லா பிறக்கல, நம்ம ஹையஸ்ட் பர்த்தா தான் பிறந்தோம். கழுதை தேஞ்சு கட்டெருமான மாதிரி ஃபர்ஸ்ட் பர்த் தேவதையா தான் பிறந்தோம். அதுக்கப்புறம் கட்டெரும்பாயிட்டோம். இப்ப வந்து மனுஷனாயிட்டோம், விகாரி ஆயிட்டோம். இப்ப கடவுளே வந்து நம்மளை திரும்ப தேவதையா மாத்துறாரு. ரகுநாத் கோயில்ல கூட கருப்பான சித்திரத்தை காட்டிருக்கிறாங்க. அதன் அர்த்தம் எதுவுமே புரிந்து கொள்ளவில்லை. ஆனா இதனுடைய அடையாளம், இதனுடைய மனுஷன் வந்து இந்த மாதிரி தேவதையா பிறந்தாங்க, திரும்ப தேவதை வந்து இந்த மாதிரி வாம மார்க்கத்துல போயிட்டாங்கன்றதுக்கு அடையாளம் வந்து நம்மளுடைய கோயிலே இருக்குது. இந்து கோயில்கள்லயே எல்லாம் வடிச்சிருக்கிறாங்க. அதை பார்த்தாலே தெரிஞ்சுக்கலாம். ரகுநாத் கோயில்ல கூட இந்த மாதிரி கருப்பான சித்திரத்தை காட்டுகிறாங்க. அது ஏன்னா ஷியாம் வந்து சுந்தர் ஆகிறாரு, சுந்தர் வந்து ஷியாம் ஆகிறாரு. அதன் அர்த்தத்தை எதையுமே புரிஞ்சுக்கிறது இல்லை சொல்லி சொல்றாரு. இப்போது பாபா வந்து குழந்தைகளுக்கு புரிய வைக்கிறாரு. இப்ப கடவுளே வந்து நமக்கு புரிய வச்சனால்தான் புரியுது. ஞான சிதையில அமர்ந்து நம்ம வெண்மை ஆகிறோம்னு சொல்லி சொல்றாரு. நீங்க ஞான சிதையில இப்ப உட்காருங்க. அறிவு கொடுக்குறாரு பாபா. பாடம் எடுத்து ஞான கடலே வந்து புரிய வைக்கிறார். புரிய வச்சு அறிவு தட்டி எழுப்புறாரு. ஆத்ம உணர்வை கிளப்பி 3வது கண்ணு ஓப்பன் ஆக நம்ம வெண்மையா ஆகிறோம்னு சொல்லி சொல்றாரு. ஆனா காம சிதையில அமர்ந்து நம்ம கருப்பாகி விடுகின்றீர்கள். அந்த ராவணன் மாயா காமம், அதுதான் தேக உணர்வு வந்து நம்ம காமத்துல போயிட்டோம். அது ராவண மாயா. அது அந்த மாயையில போய் தான் நம்ம கருப்பாயிட்டோம்னு சொல்லி பாபா சொல்றாரு. தேவதைகள் வாம மார்க்கத்தில் சென்று விகாரிகள் ஆன பிறகு அவருடைய பெயரை தேவதைகள் என்றே வைக்க முடியாது. பாருங்க, ஹையஸ்டா இருந்தவங்க தேவதைகள், அவங்க போய் விகாரத்துல போயிட்டதுனால அவங்க பேரை தேவதைன்னே சொல்ல முடியாது சொல்லி சொல்றாரு. வாம மார்க்கத்தில் சென்றதால் கருப்பாகி விட்டனர். அதனுடைய அடையாளம் தான் இந்த கோயில்கள்லாம் காட்டப்பட்டிருக்கிறது. கிருஷ்ணர் கருப்பாக, ராமர் கருப்பாக, சிவனை கூட கருப்பாக உருவாக்குகின்றனர். பாருங்க, கிருஷ்ணரை கருப்பா காமிச்சிருக்கிறாங்க, ராமரை கருப்பா காமிச்சிருக்காங்க, சிவபாபாவை போய் கருப்பா காமிச்சிருக்காங்க.
காமிச்சிடாங்க. அவர் என்ன வாம மார்க்கத்தில் போனார், அவர் என்ன பண்ணார், அவருக்கு போய் கருப்பாக்கி இருக்காங்க. அதை கேட்குறாரு பாபா இந்த முரளியில். சிவபாபாவோ கருப்பாவே ஆகுதில்லை என்று உங்களுக்கு தெரியும், அவரோ வைரமாக இருக்கின்றார். அவர் எப்பவுமே ஹையஸ்ட், எவர் பியூரா இருக்கிறாரு. உங்களையும் கூட வைரமா ஆக்குகின்றார். அவர் ஒருபோதும் கருப்பாவே ஆகுதில்லை. பிறகு ஏன் அவரை கருப்பாக்கி விட்டனர் சொல்லி பாபா கேட்கிறாரு பாருங்க. என்ன போய் ஏன் இது வந்து பிரம்ம பாபா சொல்ற மாதிரி இருக்குது பாருங்க. சிவபாபா வந்து கருப்பாவே ஆகுறதில்ல, அவரை போய் கருப்பாக்கிட்டாங்கன்னு சொல்லி சொல்றாரு. யாராவது கருப்பாக இருந்திருப்பார், அவர் அமர்ந்து கருப்பாக உருவாக்கி இருப்பார்னு சொல்லி பாபா சொல்றாரு. பாபா என்ன சொல்றாருன்னா, யாரோ தூய்மையற்றவங்க தான் இந்த வேலையை பண்ணியிருக்கணும். அது யாருன்னு தெரியல. துவாபர யுகத்துல யாரோ தூய்மையற்று இருந்திருப்பாங்க, அவங்க தான் சிவலிங்கத்தையே கருப்பா உருவாக்கி வச்சிருப்பாங்கன்னு சொல்லி பாபா சொல்றாரு. என்னை கருப்பாக ஆக்கும் அளவு நான் என்ன தவறு செய்தேன் என்று சிவபாபா சொல்கின்றார். இப்ப சிவபாபா பேசுறாரு, என்னையே கருப்பாக்கி இவ்வளோ பெரிய லிங்கம் செஞ்சு வச்சிருக்கிறீங்களே, நான் என்ன தப்பு பண்ணேன் இந்த மாதிரி கருப்பா செஞ்சு வச்சிருக்கீங்கன்னு சொல்லி கேட்கிறாரு. நான் வருவதே அனைவரையும் வெண்மையாக்குவதற்காகத்தான் சொல்லி பாபா சொல்றாரு. கடவுள் வர்றதே எல்லாரையும் தூய்மையாக்கி எல்லாரையும் விடுவிக்க தான் வராரு. நான் எப்போதுமே தூய்மையாக தான் இருப்பேன்னு சொல்லி பாபா சொல்றாரு. அவர் எப்பயுமே எவர் பியூரா இருக்கிறார், தூய்மையா தான் இருக்கிறான்னு சொல்லி சொல்றாரு. எதையுமே புரிந்து கொள்ளாதபடி மனிதர்களின் புத்தி ஆகிவிட்டது சொல்லி பாபா சொல்றாங்க. பாருங்க, மனுஷங்க தம பிரதானம் ஆகி அவங்க புத்தி இதாயிடுச்சு, பேதலிச்சு போச்சுன்னு சொல்லி சொல்றாரு பாபா. எதையுமே புரிஞ்சுக்காம பண்ணிட்டாங்க. சிவபாபாவோ அனைவரையும் வைரமாக ஆக்குபவர் ஆவார். அவர் பாருங்க, பாரஸ்நாத் எல்லாரையும் தங்கமாக்குறவர், எல்லாரையும் வைரமா ஆக்குறவர். அவரு போய் எப்படி கருப்பாக முடியும்? நான் எப்போதுமே வெண்மையான வழிபோக்கன் ஆவேன் சொல்லி சொல்றாரு. ஒரு கதை கூட இருக்கு. ஒரு வழிபோக்கன் வந்தாராம், அந்த ஊருக்கு அவர் வந்த உடனே எல்லாரையுமே வெள்ளையாக்கிட்டு போயிட்டாராம், அழகாக்கிட்டு போயிட்டாராம். அதனால அவர் அழகான வழிபோக்கன் சொல்லி சொல்றாரு. நான் எப்போதுமே அழகான வழிபோக்கன் ஆவேன், வெண்மையா தான் இருப்பேன், நான் போற இடம்லாம் எல்லாரும் அழகாயிடுவாங்கன்னு சொல்லி சொல்றாரு. என்னை கருப்பாவை ஆக்கும் அளவுக்கு நான் என்ன செய்தேன்னு சொல்லி திரும்ப திரும்ப கேட்கிறாரு. இப்போது உயர்ந்த பதவி அடைவதற்காக நீங்கள் கூட வெண்மை ஆக வேண்டும் சொல்லி சொல்றாரு. இப்ப நீங்க உயர்ந்த பதவி அடையணும், அடுத்த பிறவி லட்சுமி நாராயணா தேவதையா நடிக்க போனோம்னா நீங்க கூட வெண்மை ஆகணும்னு சொல்லி சொல்றாரு. உயர்ந்த பதவி எப்படி அடைய வேண்டும் சொல்லி பாபா கேட்கிறாரு. ஃபாலோ ஃபாதர், தந்தையை பின்பற்றுங்கள், பிரம்மா பாபாவை பின்பற்றுங்கள் என்று பாபா புரிய வைத்திருக்கிறார். பிரம்மா பாபா என்ன பண்ணாரு, நடைமுறையில அவர் வாழ்க்கை எப்படி இருந்தது? சிவபாபா அவர் மேல பிரவேசமானவருக்கு அவரும் இல்லறவாசி தான், அவருக்கும் குடும்பம், குட்டி, குழந்தைங்க எல்லாமே இருந்தது. அவர் எப்படி ட்ரஸ்டியா இருந்து எல்லாத்தையும் பாபாவுக்கு சமர்ப்பணம் பண்ணிட்டு, உடல், மனம், பொருள் எல்லாத்தையும் பாபாட்ட அர்ப்பணம் பண்ணிட்டு சிவனுக்கே எல்லாத்தையும் சரண்டர் பண்ணிட்டாரு. அந்த மாதிரி நம்மளும் ஃபாலோ பண்ணணும், பாபாவை ஃபாலோ பண்ணணும். அவரு சர்வம்ச தியாகியா இருந்தாரு, எல்லாத்தையுமே தியாகம் பண்ணார். தியாகத்தை கூட தியாகம் பண்ணார், தான் தியாகம் பண்றன்ற எண்ணத்தை கூட அவர் தியாகம் பண்ணார். அந்த மாதிரி யார் தியாகம் பண்றாங்களோ அந்த மாதிரி எல்லாருடைய அவகுணங்களையும் கூட சகிச்சுக்கிட்டாரு. இது எல்லாமே சர்வம்ச தியாகியினுடைய அடையாளங்கள். அந்த மாதிரி பிரம்மா பாபாவா நம்ம ஃபாலோ பண்ணணும். அதான் சொல்றாரு, அனைத்தையும் பாபாவிற்கு சமர்ப்பணம் செய்து விட்டார். எப்படி இவர் அனைத்தையும் கொடுத்துள்ளார் என்று தந்தையை பார்த்து பின்பற்றுங்கள், பிரம்மா பாபாவை பார்த்து ஃபாலோ பண்ணுங்க. சாதாரணமாக தான் இருந்தார், மிகுந்த ஏழையாகவும் இல்லை, மிகுந்த பணக்காராகவும் இல்லை. பிரம்மா பாபா வந்து மிடில் கிளாஸ் தான். அவர் மிடில் கிளாஸ், சாதாரணமா இருந்தார், ரொம்ப ஏழையும் கிடையாது, ரொம்ப பணக்காரனும் இல்லை. நீங்கள் சாப்பிடுவது, பருகும் பானங்கள் சாதாரணமாக இருக்க வேண்டும் என்று இப்போது கூட பாபா சொல்கின்றார். பாபா சொல்றார் பாருங்க, பிகேஸ் எல்லாருமே அப்படிதான். பிகேஸ் நீங்க எப்படி இருக்கணும்? பிரம்மா குமாரிகள், சிவனுடைய குழந்தைகள், ஈஸ்வரிய ஃபேமிலி நம்மலாம். நீங்க சாப்பிட்றது, பருகிறது எல்லாம் கூட சாதாரணமா இருக்கணும், ரொம்ப ஹையஸ்டா இருக்கக்கூடாது, மிக உயர்ந்ததாகவும் இருக்கக்கூடாது, மிக தாழ்ந்ததாகவும் இருக்கக்கூடாது சொல்லி பாபா சொல்றாரு. அதாவது அதிகமா செலவு பண்ணக்கூடாது சொல்றார் பாபா. பாபா தான் அனைத்து படிப்பினையும் கொடுக்கின்றார். இப்ப பாபா சிவன் தான் வந்திருக்காரு, நம்ம அப்பா தான் வந்து எல்லா படிப்பினையும் நமக்கு கொடுக்கிறார். இவர் கூட பார்ப்பதற்கு சாதாரணமாகத்தான் இருக்கிறார், பகவான் எங்கே காட்டுங்கள் என்று மனிதர்கள் சொல்கின்றனர். இப்ப பிரம்மா பாபா பாருங்களேன், பார்க்கறதுக்கு சாதாரணமா இருக்கிறார். வர்றவங்களாம் கேட்கறாங்க, இவருக்குள்ள கடவுள் வராரா? இவர் சாதாரணமா இருக்கிறாரு. அங்கங்க சன்னியாசிகள் காவி உடையெல்லாம் உடுத்திட்டு உட்காந்துருக்குறாங்க, அவங்கள பார்த்தாலும் கடவுள் மாதிரி இருக்குது. இவர் என்ன ரொம்ப சாதாரணமா, மிடில் கிளாஸ் ஃபேமிலி வேற, சாதாரணமா ஒரு ஒயிட் ட்ரெஸ் போட்டு உட்காந்துருக்கிறாரு. பகவான் எங்கே காட்டுங்கள்ட்டு மனிதர்கள் சொல்றாங்கன்னு சொல்லி சொல்றாரு. ஆத்மாவோ புள்ளியாக இருக்கிறது, அதை பார்க்க முடியுமா என்ன சொல்லி பாபா கேட்கிறாரு. பரமாத்மா வந்துட்டார், அவர் வந்து நெற்றி பூர்வத்துல அவதரிச்சு பேசிட்டு இருக்கிறாரு. இவர் வாய் மூலமா பேசிட்டு இருக்கிறாரு. ரெண்டு பேருமே அந்த நெற்றி பூர்வத்துலதான், பூர்வ மத்தியில தான் உட்கார்ந்துருக்கிறாங்க. அவரை எப்படி பார்க்க முடியும்? ஆத்மா புள்ளியா இருக்குது, ஆத்மாவை கண்ணால பார்க்க முடியாது இல்லையா? இந்த கண்களால் ஆத்மாவே பார்க்க முடியாது என்று தெரிந்திருக்கின்றீர்கள் சொல்லி பாபா சொல்றாரு.
பகவான் படிப்பிக்கிறார் என்றால் ஏதாவது சரீரமுடையவராக தான் இருப்பார் என்று நீங்கள் சொல்கின்றீர்கள். கடவுளே வந்திருக்கிறாருன்னா கண்டிப்பா ஏதோ ஒரு உருவத்துல தான் வந்திருக்கணும், ஏதோ சரீரத்துக்குள்ள தான் வந்திருக்கணும். அந்த சரீரம் தான் பிரம்மா பாபாவுடைய சரீரம்னு சொல்றாரு. நிராகார் சரீரமற்றவர் எப்படி கற்பிப்பார்? மனிதர்களுக்கு எதுவுமே தெரிவதில்லை. பாருங்க, கடவுள் படிப்பிக்கிறாருன்னா அப்படியே மேல இருந்து ஜீபும்பா போட்டு சொல்லி கொடுப்பாரா? அவருக்கு சரீரமே கிடையாது, நிராகாரா இருக்கிறாரு. அவர் கண்டிப்பா ஒரு உடல்ல தான் வரணும். ஆனா மனுஷங்களுக்கு புரியவே மாட்டுது சொல்றாரு. எப்படி ஆத்மாக்களாகிய நீங்க கூட சரீரத்துல இருந்து நடிப்பை நடிக்கிறீங்க, அது போலதான் பாபா கூட கற்பிக்கின்றார் சொல்றாரு. நம்ம பாருங்க, ஆத்மா இந்த உடம்புல இருந்தா தான் வேல்யூவே. இந்த ஆத்மா உடலை விட்டு போயிடுச்சுன்னா அந்த உடம்ப வந்து என்ன சொல்லுவாங்க, பாடி சொல்லுவாங்க. அது வேஸ்ட், எப்ப பாடி எடுக்கிறீங்கன்னு கேட்பாங்க. அப்ப ஆத்மா கூட இந்த சரீரத்துல இருந்தா தான் நடிப்பே நடிக்க முடியுது பாபா சொல்றாங்க. அது போலதான் பாபாவும் கற்பிக்கின்றார். அது மாதிரிதான் இப்ப பாபாவும் பிரம்மா பாபா உடல்ல வந்து அவதரிச்சு கற்பிக்கின்றார். ஆத்மா தான் நடிப்பை நடிக்கிறது பாபா சொல்றாரு. இப்ப ஆத்மா தான் வருது, வந்து இந்த நடிப்பை நடிக்குது. ஆத்மா தான் சரீரத்தின் மூலமாக பேசிக்கிறது பாபா சொல்றாரு. இந்த ஆத்மா தான் இப்ப இந்த உடல்ல அவதரிச்சு இந்த உடல் மூலமா பேசிட்டு இருக்குது சொல்றாரு. ஆக இது ஆத்மாவுடைய வாக்கியம் பாபா சொல்றாரு. இப்ப ஆத்மா பேசுது அப்படின்னா, வாய் மூலமா பேசுதுன்னா அது ஆத்மாவுடைய வாக்கியம் சொல்லலாம். ஆனா ஆத்மாவுடைய மகா வாக்கியம்ட்டு சொல்ல முடியாது என்பது அழகாக இல்லை சொல்றாரு. அதனால பரமாத்மாவுடைய மகா வாக்கியம் சொல்லலாம். ஆனா ஆத்மாவுடைய மகா வாக்கியம் சொல்றது அழகாக இல்லை பாபா சொல்றாரு. ஆத்மா வானப்பிரஸ்த நிலையில் பேச்சை கடந்து இருக்கிறது. இப்ப ஆத்மா வந்து பரந்தாமத்துல இருக்கும்போது பேச்சை கடந்து இருக்கும்னு பாபா சொல்றாரு. சரீரத்தின் மூலமாக தான் பேசுகிறது. பரந்தாமத்துல நம்ம ஆத்மா இருக்கிறோம் இல்லையா, அங்க நம்மளால பேச முடியாது. ஏன்னா வாய் கிடையாது நமக்கு. நம்ம புள்ளியா அங்க பரந்தாமத்துல இருப்போம். ஆனா இங்க வந்து பூலோகத்துல வந்து சரீரம் எடுக்கும் போதுதான் நம்ம வாய் வந்துடும். நமக்கு வாய் இருக்கும், சரீரத்துல வாய் இருக்கும் போதுதான் அந்த ஆத்மா வந்து அந்த வாய் மூலமா பேசுது சொல்றாரு. பேச்சை கடந்த நிலையில் பரந்தாமத்தில் ஆத்மாவால் தான் இருக்க முடிகிறது சொல்றாரு. ஆனா ஆத்மா பரந்தாமத்துல பேச்சை கடந்த நிலையில இருக்கும். இந்த மூவி உலகத்துல கூட, நம்ம சூட்சும உலகத்துல கூட அசைவு இருக்கும். அசையறத வச்சு நம்ம ஏதாவது புரிஞ்சுக்கலாம் என்ன. ஆனா பரந்தாமத்துல எதுவுமே இருக்காது. அங்க பேச்சை கடந்த நிலையில அமைதியா இருக்கும் ஆத்மான்னு சொல்றாரு. பேச வேண்டுமானால் சரீரம் வேண்டும். ஆனா நம்ம பேசணும்னா நமக்கு வாய் வேணும். வாய் வேணும்னா சரீரம் வேணும். சரீரம் வேணும்னா இங்க பூலோகத்துல 5 தத்துவங்களால் ஆன உடல் தான் வேணும். ஒரு அம்மா வயித்துல போய் பிரவேசம் செஞ்சு அந்த 5 தத்துவங்களால் ஆன உடல் வந்து உருவாகுது பாருங்க. 10 மாசத்துல அழகான ஒரு உடல் உருவாகுது. 5 தத்துவங்களாலான உடல். அதுல ஆத்மா வந்து பிரவேசிக்குது. ஆனா ஆத்மா எங்க இருந்து வருது? கடவுள்கிட்ட இருந்து வருது. கடவுளோட குழந்தை ஆத்மா பரந்தாமத்துல இருந்து வருது. ஆனா இந்த உடல் வந்து அம்மா இங்க 5 தத்துவங்களாலான அம்மா அப்பாட்ட இருந்து வருது. அந்த உடல்ல இருந்துதான் இந்த ஆத்மா பிரவேசமாகி நடிப்பு நடிக்குது. அப்ப பேசணும்னா சரீரம் வேணும்னு பாபா சொல்றாரு. பாபா கூட ஞான கடல் ஆவார். பாபா கூட பாருங்க ஞான கடல் தான். ஆக கண்டிப்பாக யாருடைய சரித்தையாவது ஆதாரமாக எடுப்பார் அல்லவா. பாபா நிராகார் ஞான கடலாக்குறாரு. ஆனா அவர் வந்து பேசணும்னா யாருடைய சரீரத்திலேயாவது வந்தாகணும் இல்லையா. அதை தான் ரதம் என்று சொல்லப்படுகிறது. அதுதான் வந்து மகாபாரதத்துல கிருஷ்ணர் வந்து குதிரை ரதத்துல உட்காந்துட்டு அர்ஜுனனுக்கு சொன்ன மாதிரி காமிச்சிருப்பாங்க. உண்மையிலே அந்த ரதம்ன்றது பிரம்மா பாபாவுடைய உடம்பு. அதுல கிருஷ்ணரை காட்டியிருக்கிறது சிவபாபா அவர் உடம்பா காட்டிட்டாங்க. ஆனா உண்மையிலே அவர் புள்ளியா நிராகாரு. அவரு இந்த பிரம்மா பாபாவுடைய நெற்றிபுறத்துல வந்து அவதரிச்சு நமக்கு கீதை சொல்றாரு. இல்லையானால் அவர் எப்படி பேச முடியும்? அவரு உடல் இல்லைன்னா சிவபாபா வந்து எப்படி பேசுவார்? வாய் இருந்தா தானே பேச முடியும். இப்போ ஒரு ஆவி பேயே இருக்குது. அந்த பேய் வந்து பேச முடியாது. அதுக்கு ஏதாவது ஒரு உடம்பு இருந்தாதான் பேச முடியும். யார் மேலேயா பிரவேசிச்சுதான் அது வேலையை அது பண்ணிக்க முடியும். அது மற்றபடி அது வெளியில இருக்கிற வரைக்கும் அதால எதுவுமே செய்ய முடியாது. அது மாதிரிதான் இங்க பாபாவாலையும் எதுவுமே செய்ய முடியாது. அவங்களுக்கு உடல் கிடைச்சாதான் அவங்களால நடிக்க முடியும். அப்ப பரமாத்மாவும் வந்து இந்த உடலை ஆதாரமா எடுத்து நம்ம கிட்ட பேசிட்டு இருக்கிறாரு, பாடம் கற்பிக்கிறாரு. பாபா சொல்றாரு, பாபா தூய்மையற்ற நிலையில இருந்து தூய்மையாக்குவதற்காக படிப்பு கொடுக்கின்றார். இப்ப கடவுள் எதுக்கு வந்திருக்கிறாரு? அவர் உயர்ந்த ஆத்மா. அவர் நம்மளெல்லாம் உயர்ந்தவங்களா ஆக்கிறதுக்கு வந்திருக்கிறாரு. படிப்பு சொல்லி கொடுக்குறாரு. இது பிரேரணைக்கான மனதின் மூலமாக தூண்டுதல் விஷயமே கிடையாது. இது அப்படியே மேல இருந்து டச் பண்ணா அப்படியே மனுஷன் மூலமா எண்ணங்களின் மூலமா சொல்றது கிடையாது. இது வந்து டைரக்டா பேசணும். இது அறிவு ஆசிரியராகி பாடம் எடுக்கணும். அது ஞானத்திற்கான விஷயமாகும். அவர் எப்படி வருகின்றார்? யாருடைய சரீரத்தில் வருகிறார் என்றால் கண்டிப்பாக மனித சரீரத்தில் தான் வருவார் பாபா சொல்றார்.
பாபா சொல்றாரு பாருங்க, கடவுளே வராரு. வந்து யாருடைய சரீரத்துல வராரு? வருகிறாருனாலே கண்டிப்பா மனுஷ உருவத்துல தானே வருவாரு. மனுஷனுடைய சரீரத்துல தான் வந்திருக்கிறாரு. எந்த மனிதர்கள் வருகின்றார் என்று உங்களை தவிர யாருக்குமே தெரியாது. ஆனா இந்த ரகசியம் பாருங்க, உலகத்திலே இந்த ரகசியம் நமக்கு மட்டும் தான் தெரியும். மற்றவங்க நம்பவே மாட்டாங்க. யார் நம்புறாங்களோ அவங்க தான் தேவதைகள். இதை நம்புறோம்னா நம்ம தேவதையா ஆக போறோம். ஏன்னா கடவுள் வந்திருக்கிறார் உலகத்துலன்னா அவர் அடையாளம் கண்டுக்கிறவங்க யாரு? யார் நல்ல பக்தி பண்ணாங்களோ, கடவுளை தேடி தேடி அலைஞ்சாங்களோ, அவங்க தான் கடவுளை கண்டறிவாங்க. இவர் தான் என்னுடைய கடவுள், இவரை தான் நான் தேடினேன், இவர் இந்த அளவுக்கு பேசுறாருன்னா இது அவரு தான், இவர் தான் என்னுடையவர் அப்படின்றத அடையாளம் கண்டுக்கிறவங்க அவருடைய நேர்மையான பக்தர்களா இருப்பாங்க. அப்ப என்ன மனிதர்குள்ள வராரு அப்படின்றது உங்களை தவிர யாருக்குமே தெரியாது சொல்லி சொல்றாரு. ஏன்னா நம்ம தான் பழைய பக்தர்கள், 2500 வருஷம் பக்தி பண்ணவங்க. நான் எப்படி மற்றும் எந்த ரதத்தில் வருகின்றேன் என்று படைப்பவர் அவரே அமர்ந்து தன்னுடைய அறிமுகத்தை கொடுக்கின்றார் சொல்லி சொல்றாரு. ஆனா அவரே சொல்றாரு, சிவபாபா சொல்றாரு, அவன் அருளால் அவன் தாழ் வழங்கின்ற மாதிரி கடவுள் அவருடைய அருளாலே அவர் தாளே வழங்க முடியும், அவர் யாருன்னு தெரிஞ்சுக்க முடியும். நான் எப்படி வரேன், எந்த ரதத்துல வரேன்ட்டு படைப்பர் அவரே அமர்ந்து தன்னுடைய அறிமுகத்தை நமக்கு கொடுக்கின்றார். அவரே இந்த உடல்ல வந்து சொல்றார், நான் இப்படிதான் இருக்கிறேன், பரந்தாமத்துல புள்ளியா இருக்கிறேன், உங்களை மாதிரிதான் நீங்களும் ஆத்மா புள்ளியாக்குறீங்க, நானும் புள்ளியா இருக்கிறேன், நான் ஆத்மா பிரவேசம் பண்றேன், எப்படி நீங்க உடல்ல பிரவேசம் ஆகுறீங்களோ அதே மாதிரி இந்த ரதத்துல வந்து நான் வரேன், வந்து உங்களுக்கு என்னுடைய அறிமுகத்தை சொல்றேன்னு சொல்லி சொல்றாரு. பாபாவுடைய ரதம் எது என்று குழந்தைகள் தெரிந்திருக்கிறார்கள். ஆனா நமக்கு தெரியும் சிவபாபா எந்த உடல்ல வராரு அப்படின்னு நமக்கு தான் தெரியும். பிரம்மா பாபா பாக்கிய ரதம், அவருடைய ரதத்துல தான் வராரு. நிறைய மனிதர்கள் குழம்பி போய்விடுகின்றார்கள், நிறைய பேர் குழம்பிடுறாங்க, இதுலதான் குழம்பிடுறாங்க. விதவிதமான ரதங்களை உருவாக்கி விடுகின்றார்கள். விலங்குகள் போன்றவற்றில் பாபா வரவே முடியாது. அவங்க நந்தி மேல வந்தாரு அப்படின்னு சொல்லிட்டு, அப்புறம் கிருஷ்ணருக்கு ஒரு வாகனம், அந்த மாதிரி எல்லாருக்கும், அம்மனுக்கு ஒரு வாகனம், முருகருக்கு மயில் வாகனம், அந்த மாதிரி எந்தெந்த அவங்கவுங்க தான் கடவுள்னு சொல்லிட்டு அவங்கவுங்க இந்தந்த ரதத்துல வந்தாங்க, விலங்கு மேலே ஏறி வந்தாங்க அப்படின்னு சொல்லிடுறாங்க. ஆனா பாபா விலங்கு மேலெல்லாம் வர முடியாது. விலங்குல போய் பிரவேசம் பண்ணி அவர் என்ன பண்ணுவாரு? விலங்குக்கு 5 அறிவு தான், அது பேசுமா, பாடம் எடுக்குமா? மனுஷங்களுள்ள வந்தாதானே நான் பாடம் எடுக்க முடியும். நான் எந்த மனிதருக்குள் வருவேன் என்று புரிந்து கொள்ளவே முடியவில்லை சொல்லி சொல்றார். இந்த மனுஷங்களுக்கு பாருங்க ஒன்றும் புரிய மாட்டுது. நான் வருவது கூட பாரதத்தில் தான் சொல்லி பாபா சொல்றார். நான் வர்றதே இந்தியாவில் தான், வேற எந்த நாட்டிலையும் வரமாட்டேன். ஏன்னா இந்த ராதா இங்கே தானே இருக்கிறாரு, அதனால அவர் உடம்புல தான் வரேன். பாரதவாசிகள் கூட யாருடைய சரீரத்தில் வருவேன்? ஒரு நாட்டின் தலைவர் அல்லது சாது மகாத்மாவின் சரீரத்தில் வருவாரா என்ன சொல்லலாம் கேட்குறாரு பாபா. அதான் நிறைய பேர் கேட்பாங்க, ஏன் இவர் உடம்புல தான் வரணுமா, ஏன் மகாத்மாவோடைய உடல்ல வரக்கூடாதா? எவ்வளோ சாது சன்னியாசிகள்லாம் இருக்கிறாங்க, அவங்க உடம்பெல்லாம் அவங்களாம் பியூரா இருந்தாங்களா, அவங்க உடம்பெல்லாம் வராம இவர் உடம்புல ஏன் வந்தாரு அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. பாபா சொல்றாரு, தூய்மையான ரதத்தில் தான் வருவார் என்பதே கிடையாது. தூய்மையான சரீரத்துல, சாது சன்னியாசியோட சரீரத்துல, ஏன்னா அவங்களுமே விகாரத்துல தான் பிறக்குறாங்க. எல்லாமே இங்க தூய்மையற்ற சரீரத்தினால உருவானது தானே, 5 தத்துவங்களான உடல் தானே, எல்லாமே அப்படிதான். இந்த உலகமே ராவண ராஜ்யமாகும் சொல்லி சொல்றாரு. இந்த உலகமே இப்ப மாயாவினுடைய ராஜ்யம் தான். தூர தேசத்தில் வசிக்கக்கூடியவரே என்று பாடல் கூட இருக்கிறது சொல்லி பாபா சொல்றாரு. ஒரு பாடல் கூட இருக்குது, பரந்தாமத்துல இருந்து வராரு இல்லையா, அதனால தூர தேசத்தில் வசிக்கக்கூடியவர்ன்ட்டு கூட ஒரு பாடல் இருக்குது சொல்லி பாபா சொல்றாரு. பாரதம் அழிவற்ற கண்டம் என்பது கூட குழந்தைகளுக்கு தெரியும் சொல்லி பாபா சொல்றாரு. இந்த பாரதம் அழியாத கண்டம்ன்ட்டு நமக்கு தெரியும், இதற்கு அழிவு ஒருபோதுமே ஏற்படுவதில்லை சொல்லி பாபா சொல்றாரு. அழிவற்ற தந்தை அழிவற்ற பாரத கண்டத்தில் தான் வருகின்றார். பாருங்க, இந்த பாரதம் ஒருபோதும் அழியாது. இந்த அழிவற்ற தந்தை நம்மளுடைய அப்பாவை அழிக்கவே முடியாது, சிவபாபா பரமாத்மாவை அழிக்க முடியாது, ஆத்மாவையும் அழிக்க முடியாது. இந்த அழிவற்ற தந்தை வந்து அழிவற்ற பாரத கண்டத்தில் தான் வராரு. எந்த சரீரத்தில் வருகின்றார் அதை அவரே சொல்கின்றார், இதை வேறு யாருமே தெரிந்திருக்க முடியாது. இந்த பிரம்மா பாபாவோட சரீரத்தில் தான் வராரு. ஏன்னா அவர் தான் பக்தர், அவர் தான் பக்தி மார்க்கத்தை ஆரம்பிச்சு வச்சவர், ஆனால் தான் அவர் உடல்ல வராரு. எந்த சாது மகாத்மாவிலும் பாபா வர முடியாது என்று நீங்கள் தெரிந்திருக்கிறீர்கள். நமக்கு தெரியும் வேற எந்த உடல்லையும் அவரால் வர முடியாது. அவர்கள் அடயோகிகள்ன்றதுனால பாபா வந்து அவங்க உடல்ல வர முடியாது. ஏன்னா ஒரு தர்ம ஸ்தாபகர், நம்ம ஒரு எல்லா தர்மத்தையும் அழிச்சு ஒரு தர்மத்தை ஸ்தாபனை பண்ணிட்டு போறாரு. ஆதி சனாதன தேவதா தர்மத்தை ஸ்தாபனை செஞ்சவரே கடவுள் தான், சிவ பரமாத்மா தான். அவர் யார் உடல்ல வருவாரு? அடயோகிகளோட உடல்ல வர முடியாது. துறகள்
மீதம் இருப்பவர்கள் பாரதவாசி பக்தர்கள் ஆவர் சொல்லி சொல்றார். இந்த ஹடயோகிகள் இருக்காங்க இல்லையா, ஹடயோகிகள் வந்து துறவர மார்க்கத்தை சேர்ந்தவங்கன்னு சொல்லி பாபா சொல்றாரு. ஆனா வந்து மீதம் இருப்பவர்கள் பாரதவாசி பக்தர்கள், அவங்க எல்லாரும் மார்க்கத்தை சேர்ந்தவர்கள் சொல்லி சொல்றாரு. இப்போது பக்தர்களிலும் எந்த பக்தருக்குள் வருவேன்னு சொல்லி பாபா கேட்கிறாரு பாருங்களேன். இப்ப நான் சாது சன்னியாசி உடம்புல வர முடியாது, ஏன்னா அவங்க வந்து துறவர மார்க்கத்தை சேர்ந்தவர்கள், அடயோகிகள். மற்றவங்கெல்லாம் வந்து பாரதவாசி பக்தர்கள், அவங்கெல்லாம் இல்லற மார்க்கத்தை சேர்ந்தவர்கள். இப்ப எந்த பக்தரோட உடல்ல நான் வருவேன் சொல்லி பாபா கேட்கிறாரு. அவரும் கூட நிறைய பக்தி செய்த பழைய பக்தராக இருக்க வேண்டும். அப்ப மிச்சம் இருக்கிறவங்களாம் பக்தர்கள். அந்த பக்தர்ல கூட நான் யார் உடம்புல வருவேன்னா, நிறைய யார் பக்தி செஞ்சு பழைய பக்தரா இருக்கிறாங்களோ இருக்கணும், அவங்க உடம்புல தான் நான் வர முடியும்னு சொல்லி சொல்றாரு. பக்தியின் பலனை கொடுக்க பகவான் வர வேண்டியதாக இருக்கிறது சொல்லி பாபா சொல்றாரு. பக்தியோட பலனை கொடுக்கறதுக்காக பகவான் வர வேண்டியதா இருக்குது. பாரதத்துல நிறைய பக்தர்கள் இருக்கின்றனர். பாரதத்துல நிறைய பக்தர்கள் இருக்கிறாங்க. இவர் முதிர்ந்த பக்தர் சொல்லி சொல்றாரு பாபா. பாரதத்துல நிறைய பக்தர்கள் இருக்கிறாங்க. அதுல முதிர்ந்த பக்தர், பெரிய பக்தர் இந்த பிரம்மா பாபா தான். இவருக்குள் பகவான் வர வேண்டும் என்று சொல்வார்கள் சொல்லி பாபா சொல்றார். அப்படி நிறைய பக்தர்கள் இருக்கிறார்கள். நாளைக்கே ஒருவருக்குள் வைராக்கியம் வந்தாலும் பக்தர் ஆகிவிடார் அல்லவா. இப்ப பாருங்களேன், இப்ப நிறைய பேர் இருக்கிறாங்க, நாளைக்கே வைராகியம் வந்தா கூட சிவபக்தரா தீவிரமா மாறிடுவாங்கன்னு சொல்லி சொல்றார். அவர் இந்த பிறவிக்கான பக்தராகி விடுகிறார். அவங்கெல்லாம் இந்த பிறவிக்கு தான் பக்தரா இருக்கிறாங்க, அவங்களுக்குள்ளெல்லாம் கடவுள் வரமாட்டார் சொல்லி சொல்றார். யார் முதல் பக்தியை ஆரம்பம் செஞ்சாங்களோ அவருக்குள்ளதான் நான் வரேன்னு சொல்லி சொல்றாரு. துவாபர யுகத்துல இருந்து பக்தி ஆரம்பமானது பாருங்க. பக்தி இப்ப ஆரம்பிக்கல, இன்னைக்கு நேத்து ஆரம்பிக்கல, அது 2500 வருஷத்துக்கு முன்னாடி துவாபர யுக தொடக்கத்துல இருந்தே பக்தி ஆரம்பமாச்சு. அதை ஆரம்பிச்சு வச்சவரே பிரம்மா பாபா தான். விக்ரமாதித்த மகாராஜாவா இருந்து சோம்நாத் லிங்கம் கட்டினவரே அவர் தான். சோம்நாத் ஜோதிர்லிங்கம் கட்டி அந்த கோயிலை கட்டினவரே அவர் தான் தொடங்கி வச்சது பக்தி மார்க்கத்தை. இந்த கணக்கை யாருமே புரிந்து கொள்ள முடியாது சொல்லி பாபா சொல்றாரு. எவ்வளவு மறைமுகமான விஷயங்களாக இருக்கிறது, இதெல்லாம் புரிஞ்சுக்க முடியாது. இதெல்லாம் எவ்வளவு மறைமுகமான விஷயமா இருக்கு. யார் முதல்ல பக்தி ஆரம்பம் செய்து வைத்தாரோ அவருக்குள் நான் வருகின்றேன்னு சொல்லி கடவுளுடைய மகா வாக்கியம். கடவுளே சொல்றாரு, சிவபகவான் சொல்றாரு. யார் நம்பர் 1 பூஜைக்குரியவராக இருப்பாரோ அவர்தான் பிறகு நம்பர் 1 பூஜாரியாகவும் ஆவார் சொல்லி பாபா சொல்றாரு. பாருங்க, அந்த பிரம்மா பாபா தான் நம்பர் 1 பூஜைக்குரியவரா இருந்தாரு. அவரே தான் நம்பர் 1 பூஜாரியாகி கடவுளை தேடிட்டு இருந்தாரு. கடவுளுக்கு கோயில் கட்டினது எல்லாமே அவர் தான். இந்த ரதம் தான் முதல் நம்பரில் செல்கிறது என்று அவரே சொல்கிறார். கடவுளே சொல்றாரு, இந்த ரதம், இந்த பிரம்மா பாபா பாக்கியசாலி ரதம், அந்த ஆத்மா தான் முதல் நம்பர்ல செல்றார். அவர் தான் கிருஷ்ணர் ஆகிறாரு. பிறகு 84 பிறகுகளும் இவர் தான் எடுக்கின்றார். 84 பிறகு இந்த பிரம்மா பாபா தான் எடுக்கிறாரு. பிரம்மால இருந்து விஷ்ணு ஆகிறாரு. விஷ்ணுல இருந்து திரும்ப 84 பிறவி எடுத்து பிரம்மாவாயிடுறாரு. நான் இவருடைய பல பிறவிகளின் கடைசியில் வந்து பிரவேசம் செய்கின்றேன்னு சொல்லி பாபா சொல்றாரு. பாருங்க, நான் இவருடைய கடைசி 84வது பிறவில வந்து பிரவேசம் செய்யறேன். இவர் தான் பிறகு நம்பர் 1 ராஜாவாக ஆக வேண்டும். இவர் தான் மிகுந்த பக்தி செய்திருந்தார். இவர் தான் நிறைய பக்தி செஞ்சிருந்தார். இவர் தான் கடவுளை ரொம்ப தேடினாரு. அதனால்தான் இவர் ஃபர்ஸ்ட் ராஜாவா ஆகணும்னு சொல்லி பாபா சொல்றாரு. பக்தியின் பலன் கூட இவருக்கு தான் கிடைக்க வேண்டும் சொல்லி பாபா சொல்றாரு. யார் அதிக பக்தி செஞ்சாங்களோ அவங்களுக்கு தானே கடவுள் பலன் கொடுப்பாரு. அதனால இவருக்கு தான் கிடைக்கணும்னு சொல்லி சொல்றாரு. இவர் எனக்கு எப்படி வாரிசானார் என்பதையும் பாபா குழந்தைகளுக்கு காட்டுகின்றார். அப்புறம் சிவபாபா சொல்றாரு, இவரு பிரம்மா பாபா எப்படி அவருக்கு வாரிசானாருன்றத காட்சி காட்டுறாரு. அனைத்தையும் ஈஸ்வரனுக்கு கொடுத்து விட்டார். அவர் எப்படி ஆனாரு, அவரு எல்லாத்தையும் ஈஸ்வரனுக்கு கொடுத்துட்டாரு இல்லையா. அவ்வளவு நிச்சய புத்தி இல்லையா, அப்படியே சமர்ப்பணம் பண்ணிட்டாரு. உடல், மனம், பொருள், அவருடைய உறவினர்கள் எல்லாத்தையும் ட்ரஸ்ட்ல கொடுத்துட்டு, பிரம்மா குமாரிகள் இயக்கத்துல கொடுத்துட்டு மம்மாவை அதுல தலைமைக்கு வச்சுட்டு இவர் அப்படியே ட்ரஸ்டி ஆயிட்டாரு. பாருங்க, அவர் எப்படி இவருடைய வாரிசானார்ன்றதை அவர் காட்டுறாரு பாபா. இவ்வளவு குழந்தைகளுக்கு கற்றுக் கொடுப்பதற்கு பணம் கூட வேண்டும் இல்லையா. இப்ப எவ்வளவு பிரம்மகுமாரிகள், 33 கோடி பேர் வரப்போறாங்க. எல்லாரையும் நம்ம பாடம் எடுக்கணும்னா பணம் வேணும் இல்லையா. பெரிய பெரிய இன்ஸ்டிடியூஷன் உருவாக்கணும், அங்கங்க சென்டர் திறக்கணும், மதுபன்ல நிறைய பெரிய இடம் உருவாக்கணும் இல்லையா. அப்ப அதுக்கெல்லாம் பணம் வேணும். ஈஸ்வரனுடைய யஞ்ஞம் படைக்கப்பட்டிருக்கு, அதுக்காக தான் இந்த யஞ்ஞம் படைக்கப்பட்டிருக்குது. பகவான் இவருக்குள் அமர்ந்து ருத்ர ஞான யஞ்ஞத்தை படைக்கிறார். இப்ப கடவுளே வந்து பிரம்மா பாபா உடல்ல உட்கார்ந்து ருத்ர ஞான யஞ்ஞத்தை படைக்கிறாரு. இதை படிப்பு என்று சொல்லப்படுகிறது.
இது படிப்புன்னு சொல்லி பாபா சொல்றாரு. ஞான கடலாகிய ருத்ரன் சிவபாபா ஞானத்தை கொடுப்பதற்காக இந்த யஜ்ஞத்தை படைக்கின்றார். பாருங்க, இங்க வந்து இது ஞான யஜ்ஞம், ருத்ரனுடைய ஞான யஜ்ஞம். இது வந்து அறிவு கொடுக்கறதுக்காக, ஆத்மாவுடைய அறிவை திறக்கிறதுக்காக, இந்த 3வது கண்ணை ஓபன் பண்றதுக்காக வந்திருக்கிறாரு ருத்ரன் சிவபாபா. ஞானத்தை கொடுப்பதற்காக இந்த யஜ்ஞத்தை படைக்கின்றார். முற்றிலும் சரியாக வார்த்தையாகும் சொல்லி பாபா சொல்றாரு. இந்த ருத்ர ஞான யஜ்ஞன்ற வார்த்தை சரியான வார்த்தை. ராஜஸ்வ சுயராஜ்யத்தை அடைவதற்கான யஜ்ஞமாகும் சொல்லி சொல்றாரு. இந்த யஜ்ஞம் எதுக்காக திறந்திருக்காருன்னா, சுயராஜ்யம், ஆத்மா சுயராஜ்ய அதிகாரியா மாறதுக்காக உருவாக்கின யஜ்ஞம் சொல்லி சொல்றாரு. இதை யஜ்ஞம் என்று ஏன் சொல்கிறோம்? யஜ்ஞத்திலும் மனிதர்கள் பலியிட நிறைய பொருட்களை போடுகின்றார்கள். இங்க வந்து யஜ்ஞம்னா யாகம் வளர்த்துனாங்கன்னு சொல்லுவாங்க. அந்த காலத்துல துவாபர யுகத்துல யாகம் வளர்த்துவாங்க. அப்போ வந்து அதுல எல்லா பொருளையும் போடுவாங்க. துணிமணி, அந்த நவ நவ தானியங்கள் எல்லாத்தையும் போடுவாங்க. அதை போட்டு ஆகுதியா பலி நிறைய பொருட்களை போடுவாங்க. அதுல வந்து ஒரு வெள்ளை குதிரை, கருப்பு குதிரை போடுவாங்க. அது வெள்ளை குதிரையா பறந்து போகும்னு சொல்லி சொல்லுவாங்க. அது மாதிரிதான் இங்கேயும் யஜ்ஞம். இங்கேயும் நம்ம வந்து நீங்களும் படிக்கின்றீர்கள். ஆகுதியாக நீங்க என்ன இங்க போடுறீங்கன்னா, நம்ம வந்து நம்மளுடைய உடல், மனம், பொருள் எல்லாத்தையும் சமர்ப்பணம் பண்றோம். நாம் படித்து புத்திசாலி ஆகிவிடுவோம் என்று நீங்கள் தெரிந்திருக்கிறீர்கள். இந்த ருத்ர ஞான யஜ்ஞத்துல நம்ம உடல், மனம், பொருள் எல்லாத்தையும் சமர்ப்பணம் பண்ணிட்டு பாபாட்ட படிக்கிறோம். படிச்சு நம்ம புத்திசாலி ஆயிடுவோம். பிறகு முழு உலகமுமே இதில் சுவாகா அர்ப்பணம் ஆகிவிடும் சொல்லி சொல்றாரு. நம்ம எப்ப புத்திசாலி ஆகிறோமோ, நம்ம வந்து அறிவு நமக்கு ஞான சொரூபமா நம்ம என்னைக்கு ஆகிறோமோ அன்னைக்கு இந்த முழு உலகமும் விநாசம் ஆயிடும். அப்ப அந்த முழு உலகமே இந்த ருத்ர ஞான யஜ்ஞத்துல சமர்ப்பணம் ஆயிரும், சுவாகா ஆகிறோம்னு சொல்லி பாபா சொல்றாரு. யஜ்ஞத்தின் கடைசி நேரத்தில் என்னவெல்லாம் உள்ளதோ அனைத்தையும் போட்டு விடுகின்றனர் சொல்லி சொல்றாரு. பாருங்க, இந்த யாகம் வளர்க்கும் போது கடைசி நேரத்துல என்னெல்லாம் இருக்கும் எல்லாத்தையும் தூக்கி அதுல போட்டுருவாங்க. அந்த மாதிரி இந்த முழு உலகத்தையும் இதுல சுவாகா ஆயிடும் சொல்லி பாபா சொல்றாரு. நமக்கு பாபா கற்பித்து கொண்டிருக்கிறார் என்று குழந்தைகளாகி நீங்கள் தெரிந்திருக்கின்றீர்கள். இப்ப பாபாவே நமக்கு, கடவுளே வந்து நமக்கு பாடம் சொல்லிட்டு இருக்கிறாருன்றதை நம்ம தெரிஞ்சிருக்கிறோம். பாபா மிகவும் சாதாரணமாக இருக்கின்றார். இந்த பிரம்மா பாபா ரொம்ப மிடில் கிளாஸ், சாதாரணமா இருக்கிறார். மனிதர்களுக்கு என்ன தெரியும்? பெரிய பெரிய மனிதர்களுக்கு மிகுந்த மகிமை ஏற்படுகிறது. பாபாவும் மிக சாதாரணமாக எளிமையாக அமர்ந்திருக்கிறார். அந்த காலத்துல சாதிகள், சன்னியாசிகள்னா கூட ரொம்ப அந்த காவிய உடையெல்லாம் உடைஞ்சிட்டு உடுத்திட்டு இருப்பாங்க. பெரிய பெரிய மனிதர்கள்லாம் கூட ரொம்ப அவங்கள பார்க்கறதுக்கே கால் ஷீட் வாங்கிட்டு தான் போகணும். ரொம்ப அவ்வளவு சீக்கிரம் பார்த்துட முடியாது. ஆனா பிரம்மா பாபா பாருங்க, சாதாரணமா அப்படியே எளிமையா இருப்பார். சாணி தட்டிட்டு உட்காந்துருப்பார். போய் இந்த இன்ஸ்டிடியூஷனுடைய ஆள் எங்க இருக்காங்கன்னு கேட்டா, தலைமை வகிப்பவர் எங்க இருக்காருன்னு கேட்டா சாணி தட்டிட்டு உட்காந்துருப்பாரு. அப்படியே பாக்குறவங்களாம் இவரா, ஐயோ இவருன்னா இவ்வளவு சாதாரணமா எளிமையா இருக்கிறாருன்ட்டு சொல்லி பார்ப்பாங்க. ஆக மனிதர்களுக்கு எப்படி தெரிய வரும்? இந்த தாதா வைர வியாபாரி ஆவார். அதனால அவங்களுக்கு புரியல அப்படின்னு சொல்லி சொல்றாரு. இந்த தாதா உண்மையிலே வைர வியாபாரி ஆவார். அவருக்குள் சக்தி இருப்பதை பார்க்க முடிவதில்லை. அவருக்குள்ளார இந்த சிவனே வந்து அவதரிக்கிறாரு. அந்த அந்த சக்தி இருக்கிறத யாராலையும் பார்க்க முடியதில்லை. இவருக்குள் கொஞ்சம் சக்தி இருக்கிறது என்று மட்டும் சொல்லிவிடுகிறார்கள். ஆனா வர்றவங்களுக்கு எல்லாம் காட்சி கிடைக்குது. கிருஷ்ணரோட காட்சி கிடைக்குது. அந்த மாதிரிலாம் கிடைக்கும் போது சொல்றாங்க, இவருக்குள்ளார கொஞ்சம் சக்தி இருக்குதுன்னு சொல்லிடுறாங்கன்னு சொல்லி சொல்றாரு. அவ்வளவுதான். இவருக்குள் சர்வ சக்திவான் தந்தை இருக்கிறார் என்று புரிந்து கொள்வதில்லை. அவங்க என்ன நினைச்சிட்டாங்க, இவருக்குள்ள ஏதோ சக்தி இருக்குது, ஆனா இவருக்குள்ள கடவுள் வந்திருக்கிறாருன்றத புரிஞ்சுக்கல. சர்வ சக்திவான் அப்பா இருக்கிறாருன்றத புரிஞ்சுக்கிறதுல சொல்லி சொல்றாரு. இன்னி வரைக்கும் அப்படித்தானே இருக்குது. பிரம்மா குமாரிகள்னா ஏதோ பண்ணிட்டு இருக்கிறாங்க. ஆனா கடவுள் வந்து அவங்க மூலமா பண்ணிட்டு இருக்கிறாங்கன்றது இன்னும் பிரத்யட்சமாகல. அதுதான் பாக்கின்னு சொல்லி பாபா நிறைய முறையில சொல்லியிருக்காரு. இவருக்குள் சக்தி இருக்கிறது. அந்த சக்தி எங்கிருந்து வந்தது? பாபா பிரவேசம் செய்தார் அல்லவா? இந்த பிரம்மா பாபாக்குள்ள சக்தி ஏதோ இருக்கு. அந்த சக்தி எங்கிருந்து வந்தது? பாபா வந்து பிரவேசம் செய்ததுனால தானே அந்த சக்தி வந்தது. அவருடைய பொக்கிஷத்தை அப்படியே கொடுத்து விடுவாரா என்ன? நீங்கள் யோகா பலத்தின் மூலமாக பொக்கிஷத்தை அடைகின்றீர்கள். கடவுள் வந்து அப்படியே அன்பு, அமைதி எல்லாத்தையும் அப்படியே கொடுத்துட மாட்டாரு. அவரை நினைச்சாதான் கொடுப்பாரு. அதனால நீங்க யோகா பலம் மூலமா அதை அடையறீங்கன்னு சொல்லி சொல்றாரு. அவரும் சர்வ சக்திவானாக இருக்கிறார். கடவுள் பாருங்க, சர்வ சக்திவான். அவருடைய சக்தி எங்கும் போய்விடுவதில்லை. அவரு சக்தி போயிடுச்சுலாம் கிடையாது. அவருக்கு எப்பயுமே சக்திசாலியா தான் இருக்கிறாரு. சர்வ சக்திவானா இருக்கிறாரு. சக்தி கடலா இருக்கிறாரு. பரமாத்மாவை சர்வ சக்திவான் என்று ஏன் சொல்லப்படுகிறது சொல்லி பாபா சொல்றாரு. இதை கூட யாரும் தெரிந்து கொள்ளவில்லை. ஏன் கடவுளை சர்வ சக்திவான் சொல்றாங்க? ஏன் அவரால் என்ன செய்ய முடியும்? பாருங்க, மனிதனை, சாதாரண மனிதனை தேவதையாக்க முடியும். எப்பேற்பட்டவர் அவர் சர்வ சக்திவான்ன்றது யாருக்குமே தெரியல.
சொல்லி சொல்றாரு. பாபா வந்து அனைத்து விஷயங்களையும் புரிய வைக்கிறார். இப்ப கடவுளே வந்து எல்லாத்தையும் புரிய வைக்கிறாரு. நான் யாருக்குள் பிரவேசமாகின்றேனோ அவருக்குள் முழுமையாக துருப்படைந்திருந்தது. பாருங்க, இப்ப யார் உடம்புக்குள்ளார வந்தாரோ அவரு தான் ரொம்ப துரு அவர் ஆத்மாவில தான் துரு படிஞ்சிருந்தது. பழைய தேசம், பழைய உடல், அவருடைய பல பிறவிகளின் கடைசியில் தான் நான் வருகின்றேன் என்று பாபா சொல்கின்றார். இந்த பிரம்மா பாபாவுடைய பழைய உடல்ல தான் அவர் கடவுளே வந்து பிரவேசம் செய்யறேன்னு சொல்லி அவரே சொல்றாரு. படிந்திருக்கும் துருவை யாராலும் அகற்ற முடியாது. பாருங்க, ஒரு ஆத்மா கருப்பாயிடுதுன்னா அந்த ஆத்மாவை வெள்ளையாக்க யாராலையும் முடியாது சொல்லி சொல்றாரு. துருவை நீக்கக்கூடியவர் ஒரே ஒரு சத்குரு தான். ஆனா பாருங்க, அந்த துருவை நீக்கக்கூடிய சக்தி யாருக்கு இருக்குன்னா ஒரே ஒரு சத்குரு, சத்தியமான குரு, சத்தியம் சிவம் சுந்தரம் மட்டும்தான் இருக்குன்னு சொல்லி சொல்றாரு. அவர் எப்போதும் தூய்மையானவராக இருக்கிறார். கடவுள் எப்பவுமே தூய்மையானவராக இருக்கிறார். இதை நீங்கள் தான் புரிந்து கொள்கிறீர்கள். இவை அனைத்துமே புத்தியில் அமர்வதற்கு கூட நேரம் வேண்டும். ஆனா நீங்க இதை முரளி அடிக்கடி டெய்லி படிக்க தான் இது புத்தியில போய் அமரும். அது கூட டைம் வேணும்னு சொல்லி சொல்றாரு. குழந்தைகளாகிய உங்களுக்கு பாபா அனைத்தையுமே உயில் எழுதி கொடுத்திருக்கிறார். பாபா ஞான கடல், அமைதி கடலாக இருக்கிறார். அனைத்தையும் உங்களுக்கு குழந்தைகளுக்கு உயில் எழுதி கொடுத்து விடுகிறார். அவர் வருவதே பழைய உலகத்தில் தான் ஆகும். யார் வைரம் போல இருந்து பிறகு சோழி போல ஆனாரோ அவருக்குள் பிரவேசமாகின்றார். இந்த நேரம் கோடீஸ்வரனாக இருந்தாலும் கூட அல்ப காலத்திற்காகத்தான், அனைத்துமே அழிந்து போய்விடும் சொல்லி சொல்றாரு. நேத்து கூட சொன்னார்ல, அந்த மாதிரி யார் கோடீஸ்வரரா இருந்தா கூட எல்லாமே அழிஞ்சு போயிடும் சொல்றாரு. நீங்கள் மதிப்பு மிக்கவராக ஆகின்றீர்கள். ஆனா இப்ப நீ கடவுளே வந்து நம்ம படிக்க வச்சு உயர்ந்தவரா மாத்திட்டு இருக்கிறார். இப்போது நீங்கள் கூட மாணவராக இருக்கின்றீர்கள். இவர் பிரம்மா கூட மாணவராக இருக்கிறார். நம்மளாம் இறை மாணவர்களா இருக்கும். இவர் கூட பல பிறவிகளின் கடைசியில் இருக்கிறார். துருப்படைந்திருக்கிறது. அவர் கூட பாருங்க, பிரம்மா பாபா கூட கடைசி பிறவில இருந்தனால அவருக்குள்ளாரே அந்த காமம், கோபம், பற்று, ஆசை, அகங்காரம் அந்த துரு படிஞ்சிருக்குது. யார் நன்றாக படிக்கிறாங்களோ அவங்க மீது கூட துரு படிந்திருக்கிறது சொல்லி சொல்றாரு. இந்த முரளி யார் உருகி உருகி படிக்கிறாங்களோ, நல்லா படிக்கிறாங்களோ அவங்கள்ட்ட கூட துரு இருக்குது, துரு படிஞ்சிருக்குது சொல்லி சொல்றாரு. அவர் தான் அனைவரையும் விட தூய்மையற்றவர் ஆகின்றார். பாருங்க, யார் மொத தூய்மையற்றவரா ஆகுறாங்களோ அவங்களதான் பாபா படிக்க வைக்கிறாரு. அவர் தான் பிறகு தூய்மையாக வேண்டும். யார் நல்லா படிக்கிறாங்களோ அவங்க தான் தூய்மையாகணும்னு சொல்லி சொல்றாரு. இந்த நாடகம் உருவாக்கப்பட்டிருக்கிறது. பாபா உண்மையான விஷயங்களை சொல்கிறார். இது எல்லாமே டிராமா, என்ன பண்றது, எல்லாமே உருவாகி இருக்குது. பாபா சத்தியமானவர். இப்ப உண்மையான விஷயங்களை சொல்றாரு. பாபா சத்தியமானவர். அவர் ஒருபோதும் தலைக்கீழான விஷயங்களை சொல்வதே இல்லை. சத்தியம் சிவம் சுந்தரம் அவர் வாயிலிருந்து போய் வருமா? உண்மைதான் சொல்றாரு. இந்த அனைத்து விஷயங்களையும் மனிதர்கள் யாருமே புரிந்து கொள்ள முடியாது சொல்லி சொல்றாரு. குழந்தைகளாகிய நீங்கள் சொல்லாமல் மனிதர்களுக்கு இவை எப்படி தெரியும்? நீங்க இதை சொல்லி புரிய வைக்காம மனுஷங்க எப்படி புரிஞ்சுக்குவாங்க? நீங்க தான் சேவை பண்ணணும். நீங்க தான் போய் எல்லாருக்கும் இந்த தண்டோரா பாட்டு சொல்லணும் அப்படின்னு சொல்லி சொல்றாரு. நல்லது. இனிமையான காணாமல் போய் கண்டெடுக்கப்பட்ட செல்லமான குழந்தைகளுக்கு தாயும் தந்தையுமாகிய பாப் தாதாவின் அன்பு நினைவுகள் மற்றும் காலை வணக்கம். ஆன்மீக குழந்தைகளுக்கு ஆன்மீக தந்தையின் நமஸ்காரம். நாம் ஆன்மீக குழந்தைகள் ஆன்மீக தாய் தந்தைக்கு நமஸ்தே நமஸ்தே நமஸ்தே. தாரணைக்கான முக்கிய சாரம். ஃபர்ஸ்ட் பாயிண்ட், உயர்ந்த பதவி அடைய முழுமையாக தந்தையை பின்பற்ற வேண்டும். அனைத்தையும் பாபாவுக்கு சமர்ப்பணம் செய்துவிட்டு ட்ரஸ்டி ஆகி பராமரிக்க வேண்டும். முழுமையான வாரிசாக வேண்டும். சாப்பிடுவது, பானங்கள் பருகுவது, வசிப்பது அனைத்தும் சாதாரணமாக எளிமையாக இருக்க வேண்டும். மிகவும் மேலானதாகவோ மிகவும் தாழ்ந்ததாகவோ இருக்கவே கூடாது சொல்லி பாபா சொல்றாரு. இரண்டாவது பாயிண்ட், பாபா உயில் எழுதி கொடுத்திருக்கின்ற சுகம், சாந்தி, ஞானத்தின் பொக்கிஷங்களை மற்றவர்களுக்கும் கொடுக்க வேண்டும். பாபா என்னெல்லாம் உயிர் எழுதி நமக்கு கொடுத்திருக்கிறாரோ, சுகம், சாந்தி, ஞானம் எல்லாத்தையும் மற்றவங்களுக்கும் கொடுக்கணும். நன்மை செய்பவர், கல்யாணக்காரி ஆக வேண்டும் சொல்லி பாபா சொல்றாரு. வரதானம், பவித்ரதாவின் ஆழத்தை அறிந்து கொண்டு சுகம் சாந்தி நிரம்பியவராக ஆக்கக்கூடிய மகானாத்மா ஆகுக. தூய்மையின் ஆழத்தை அறிஞ்சுக்கிட்டு சுகம் சாந்தி நிரம்பியவரா ஆக்கக்கூடிய, மற்றவங்களையும் ஆக்கக்கூடிய மகான் ஆத்மா ஆகுகன்ற வரதானம் கொடுக்குறாரு. பவித்ரதாவின் சக்தியினுடைய மகான் தன்மையை அறிந்து கொண்டு பவித்திரமான, அதாவது பூஜைக்குரிய தேவ ஆத்மாக்களாக இப்போதிருந்தே ஆகுங்கள் சொல்லி பாபா சொல்றாரு. இப்போ தூய்மையினுடைய சக்தியை புரிஞ்சுக்கோங்க, அதோட மகான் தன்மையை புரிஞ்சுக்கிட்டு நீங்க தூய்மையாகி பூஜைக்குரிய தேவ ஆத்மாக்களா இப்பயே ஆகுங்கன்னு சொல்லி சொல்றாரு. கடைசியில ஆகிடுறோம் அந்த மாதிரி இருக்கக்கூடாது. கடைசியில பாபா நாங்க கடைசியில நாராயணன் மாதிரி ஆயிடுவோம், கடைசியில நாங்க முருகர் மாதிரி, கடைசியில நாங்க அம்மன் மாதிரி ஆயிடுவோம், சிவசக்தி ஆயிடும்ட்டு நினைக்க கூடாது. இப்பவே அந்த மாதிரி ஆகுங்க. நீண்ட காலமாக பயிற்சி இருந்தாதான் அந்த மாதிரி ஆக முடியும். நீண்ட காலமாக சேமித்துள்ள இந்த சக்தி கடைசியில பயன்படும் சொல்லி சொல்றாரு. பவித்திரமாக ஆவது என்பது சாதாரண விஷயமே இல்லை சொல்லி சொல்றாரு. ஆனா பாருங்க, தூய்மையாகிறது சாதாரண விஷயமே இல்லை.
பிரம்மச்சாரியாக இருக்கின்றனர், பவித்திரமாக இருக்கின்றனர். ஆனால் பவித்திரத்தா தாயாகும் சொல்லி பாபா சொல்றாரு. நிறைய பேர் தூய்மையா இருக்கிறாங்க, தூய்மையாகி இருக்கிறாங்க. ஆனாலும் பவித்திரத்தான்றது தாய். அதன் மூலமா தான் சுகம் சாந்தி என்ற அந்த குழந்தைகள் நமக்கு வரும். யார் தூய்மையா இருக்கிறாங்களோ அவங்கள்ட்ட ஹாப்பினஸ், அமைதி இருக்கும். பீஸ் அண்ட் ஹாப்பினஸ் இருக்கும். தூய்மையற்ற தன்மை யாருக்கு இருக்குதோ, அவங்க யார் தூய்மை இல்லாம இருக்கிறாங்களோ அவங்கள்ட்ட கண்டிப்பா துக்கம் அசாந்தி வந்துரும்னு சொல்லி சொல்றாரு. அப்ப தூய்மைன்றது தாயாகும் சொல்லி சொல்றாரு. சங்கல்பத்தால் அல்லது உள்ளுணர்வால், வாய் மண்டலத்தால், சொல்லால், தொடர்பால் சுகம் சாந்தியின் தாய் ஆவதுதான் மகாத்மா என்பார்கள் சொல்லி சொல்றாரு. பாருங்களேன், தூய்மைனா வெறும்னே பிரம்மச்சரியம் கிடையாது. நம்ம எண்ணங்களால, உள்ளுணர்வால, வாய் மண்டலத்துல கூட தூய்மை இருக்கணும். நம்ம இருக்கிற இடமே தூய்மையா இருக்கணும். நம்ம எண்ணங்கள்ல கூட தூய்மை இருக்கணும். உள்ளுணர்வு நம்ம மற்றவங்களை குறித்து தூய்மையா இருக்கணும். நம்ம வார்த்தைகள்ல கூட தூய்மையா இருக்கணும். சொல்லால, தொடர்பு சம்பந்தத்தால எல்லாருக்கிட்டையும் அன்பா, அமைதியா, பாசமா, தூய்மையா இருக்கணும். உள்ளொன்று வைத்து புறம் ஒன்று பேசுறது இதெல்லாம் இருக்கவே கூடாது. ப்ராக்டிக்கலா அப்படியே என்ன உள்ள இருக்குதோ, எண்ணத்துல என்ன இருக்கோ அதுதான் சொல்லா வரணும், அதுதான் செயலா இருக்கும், அதுதான் தூய்மை. அந்த மாதிரிதான் பிரம்மா பாபா இருந்தாரு. அந்த மாதிரி யார் சொல்றத செய்யறாங்களோ, அந்த சொல்றதுக்கும் செய்யறதுக்கும் வித்தியாசம் இருக்கக்கூடாது. நினைக்கிறதுக்கும் சொல்றதுக்கும் செய்யறதுக்கும் வித்தியாசம் இருந்தாலே அது தூய்மையற்ற தன்மை. அவங்கெல்லாம் உண்மையானவங்கன்னு சொல்லவே முடியாது. பாபா சொல்றாரு, உண்மையான உள்ளத்துலதான் பகவானே கூடியிருப்பார். நம்ம இந்த எண்ணத்துல ஒண்ணு, சொல்லுல ஒண்ணு, செயல்ல ஒண்ணு இருந்தாலே கண்டிப்பா பகவான் நம்ம கிட்டவே வரமாட்டாரு. அதான் சொல்றாரு, இந்த மாதிரி யார் இருக்கிறாங்களோ அவங்கதான் மகாத்மா என்பார்கள் சொல்லி பாபா சொல்றாரு. ஸ்லோகன்: உயர்ந்த ஸ்திதியில் நிலைத்திருந்து சர்வ ஆத்மாக்களுக்கும் இரக்கத்தின் திருஷ்டி கொடுங்கள். உயர்ந்த ஸ்திதியில இருங்க. நான் ஆத்மா, நான் ஃபரிஸ்தா, பூமி பந்து மேல பாருங்க. அந்த ஸ்திதியில இருந்து எல்லா ஆத்மாக்களுக்கும் கருணையோடைய திருஷ்டி கொடுங்க. கருணையான பார்வை பாருங்க. எல்லாரும் பாவம், உலகத்துல எவ்வளவு துக்கத்துல இருக்கிறாங்க. வைப்ரேஷன்களை பரப்புங்கள் சொல்லி பாபா சொல்றாங்க. ஓம் சாந்தி. நன்றி.